ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்குடா. ஓகேவா, ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால தான் சரி. ஓகேடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூவி தான்டா. ஓகேவா, அது ஜிக்கு கூட மூவி. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, அது ஒரு மூவி தான் இது. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. நான் நேம் லாஸ்ட்டாக கொடுத்துட்றேன், ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஓகேவா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தான் ரொம்ப அப்செட்டாக அவங்களுடைய அந்த சேரில் வந்து ஹெட் சாச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. அப்படியே அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னக்கா எப்படி சொல்கிறாங்க பாரு, ஒரு மீட்டிங் வந்திருக்க சொல்கிறாங்க. மீட்டிங்கா எப்போ சொல்கிறாங்க? இங்கே பாரு எப்போ இல்லை எங்கன்னு கேட்க சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க? லண்டனில் சொல்கிறாங்க. லண்டனா? சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய கிளைண்ட் மீட்டிங்கு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய கிளைண்ட்டா? ஆமாம், கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போது எனக்கு வர இஷ்டம் இல்லைடா சொல்கிறாங்க. பாரு ஜங்குக் எதுக்கு அப்படி இருக்க, எவ்வளோ டேஸ்ட்டாக அப்படி இருப்பா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு தெரியாதாக்கா எப்படி சொல்கிறாங்க. பாருடா, நான் பழசு. ஓகேவா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டு சொல்கிறாங்க. என்ன பாஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. பாரு உனக்கும் அவங்க பிரேக்கப் ஆகிட்டு 3 years ஆகுது. ஓகேவா, அவங்க விட்டுட்டு போயிட்டா. எப்போ இன்னும் கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த மூவ் ஆன் ஆகுடா அப்படி சொல்கிறாங்க. எப்படிக்கா இப்படி ஈஸியாக சொல்கிறான்றாங்க. பாரு ஜங்குக் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் இங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு உனக்கு வெளில போய்ட்டு தான் கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகேவா, நீ அவனை மறந்துடு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகே, ஒரு நாள் மறக்க முடியாது எனக்கும் தெரியும். ஆனால் நீ கொஞ்சம் மூவ் ஆன் பண்ண. ஓகேவா, பிஸ்னஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணடா சொல்கிறாங்க. அதை மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. சரிவா அப்படி சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 days வந்து போகணும்னு சொல்கிறாங்க. 2 days நான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கார். அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவருடைய அந்த ஃபோன் எடுத்து ஒரு பிக்சர் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு பர்சனை இவர் ஹக் பண்ண மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன் ஜிமின் என்னை விட்டுட்டு போனேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் ஃப்ரெண்டு தப்பு பண்ணான், அவன் ஹாப்பியாக இருக்கான். எல்லாருமே தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ண எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் நீ என்னை வந்து விட்டுட்டு போயிட்ட, இன்னொரு பக்கம் என்னோடய அப்பா அவர் எப்போவுமே வந்துட்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. எல்லா விதத்துலேயும் அவங்க வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் எப்போவும் நான் மட்டும் தானே ஹார்ட் ஆகிருக்கேன். எனக்கு இந்த ஒரு ஹாப்பினஸ் தான் நீ மட்டும் தானே. நீ என்னை விட்டுட்டு போயிட்டு இல்லடாம்மா சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அந்த ஃபோட்டோ வச்சு பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. வேறு யாரும் நம்ம ஜிம்மோட பிக்சர் தான். ஜிமின் அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ட்ரூவாக ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு லவ்லி கப்பலாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிட்டு 3 years ஆகுது. அப்படியே இன்னொரு சைட் பார்க்கலான்டா. இது லண்டன். ஓகேவா, இங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப அழகாக தூக்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் வந்து எழுப்புறான். இங்கே பாரு ஜிம் எந்திரி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. என்ன ஜூன் உனக்கு மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு கிராண்ட்ஃபா கூப்பிட்டாங்க எந்திரி அப்படி சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா அவருக்கு எது கூப்பிட்டாரு சொல்கிறாங்க. எந்திரி அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் கீழே இறங்கி வராங்க. டேட் கூப்பிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஜிமின், இன்றைக்கி ஒரு பிளைண்ட் டேட் இருக்க சொல்கிறாங்க. டேட் நான் எத்தனை டைம் சொல்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஜிமின் 3 years ஆகிடுச்சு சரியா, என்ன ஸ்டில் அப்படியே இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது ஜிமின் நினைக்கிறாங்க நானும் அவனை பிரேக்கப் பண்ணேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரேக்கப் பண்ண வச்சிங்க, எல்லாம் ஆளாளுக்கு முடிவு எடுக்கிறீங்க. என் மனசில் என்ன இருக்குது அவங்க மனசில் இருக்குன்னு யாருமே கேட்கல. அந்த ஃபேமிலியில் மாட்டிக்கிட்டு நான் பண்ணுற கஷ்டம் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போது அங்கே ஒரு பர்சன் வராங்க. பாரு ஜிமின் அங்கிள் சொல்கிறது கேள்வி அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஒரு ஜின்னு தாண்டா. ஓகேவா, ஜின்னு நம்ம ஜிம்முக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. அவர் பேர் நம்ஜூன். ஓகேவா, நம்ஜூனோட பையன் தான் அந்த குட்டி பையன் வந்து எழுப்பியிருப்பாரு. அவன் பேர் ஜூனு. அவன் வந்துட்டு எழுப்பினது அந்த பையன் தான். நம்ம ஜென்னுக்கும் நம்ஜூனுக்கும் மேரேஜ் ஆனது லண்டனில் தான். இங்கே வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 3 years ஆகுது. 2 years ஒரு பேபி இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏங்க அப்போ ஹர்ட் ஆகிட்டாங்கன்ற ஒரு ரீசன்னால தான் நானும் என்னோட ஜங்காவை பிரேக்கப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் இப்போ பாரு, இப்போ எல்லோரும் லைஃப் செட்டில் ஆகிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என் ஜங்குக்கு எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, எதுவுமே எனக்கு தெரியல சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நினச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவனாவது ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் இன்றைக்கி இந்த பிளைண்ட் டேட் போய் ஆகிற சொல்கிறாங்க. டேட் ப்ளீஸ் சொல்கிறாங்க. நீ போகிற அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் சொல்கிறாங்க போகிற அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க. ஜிமின் அவங்க அப்பா பேச்சு மாதிரி எதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா ஜிம்மோட அப்பா இதுக்கு முன்னாடி ஜிமின் என்ன சொன்னாலும் கேட்டிருப்பாங்க. அந்த ரீசனால தான் இப்போதைக்கு ஜிம்மினால வந்து எதுவும் அவரோட பேசுகிறது வந்து அக்செப்ட் எப்படின்னா மறுத்து பேச முடியல. சரி ஜிமினும் ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. இப்போது ஒரு 2 days ஆஃப்டர் தான்டா ஒரு பிளைண்ட் டேட்டுக்காக நம்ம ஜிமின் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா மீட்டிங் முடிச்சு ரொம்ப பசங்க சாப்பிட்ற போலமா சொல்கிறாங்க. ஓகேவா சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வராங்க. 2 பேர் பெரிய ரெஸ்டாரண்ட் தான். அதில் ஒரு டேபிளில் ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் பர்சன் பார்க்குறாங்க. என்னடா இந்த பர்சன் எங்கேயே பார்த்த பிறகு சொல்கிறாங்க. ஆமாட்டா எங்கேயே பார்த்த பிறகு கொரியாவாக இருப்பாங்களோ. ஆமாம் கொரியாவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேஸ் பாரு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு ஒரு பர்சனுக்காக. சரின்ட்டு இங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. பரவாயில்லையே கொரியன் ஃபுட்டு கிடைக்கிதுலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு 2 பேருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க.
இப்போது அங்கே ஒரு பர்சன் ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக அப்படி வந்துட்டு எப்படின்னா ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அப்படி வந்து நினச்சாக்குறாங்கல்ல. எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்கிறாங்க. எஸ் சொல்கிறாங்க. நீங்கள் தானே மிகுன்னு சொல்கிறாங்க. நான் தான் மிகுன். நீங்கள் பார்ச்சிமென்னு சொல்கிறாங்க. இந்த நேமை கேட்டதும் ஒரு 2 பேர் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. வேறு யாரும் நம்ம காயும் ஜங்குக்கு தான். அவங்க லண்டன் தான் வந்திருப்பாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு இப்போ பசிக்கு சாப்பிட்டு கொண்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிமின் நேம் கேட்டு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா எங்கள் ஜிமின் தான் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த பர்சனை வந்துட்டு உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் உட்காருங்க. நெக்ஸ்ட் மீட்டியூ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மீட்டியூ சொல்லிட்டு 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த மேரேஜ் விருப்பம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருங்க உங்கள் டேட் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுவும் அப்செட்டாக இருக்கீங்களா? ஓகேவா, அதனால தான் மேரேஜ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லியிருக்காங்க. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜிமின். அவங்க ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. மேரேஜ் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ கொஞ்சம் டேஸ் டேட் பண்ணி பார்க்கலாமா? டேட் பண்ணி பார்த்துட்டு ஒருத்தர் பிடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிப்போம். அப்புறம் போக போக நம்ம பிடிச்சிரும். ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நீ யாருமே வந்துட்டு பேசி பழகாமல் தான் உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும், நீயே சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த மிகுன்னு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறதுக்கு ஜெனுவனாக பேசுகிறானே சொல்லிட்டு இல்லை அப்படி இல்லை மிகுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு யாரும் லவ் பண்ணுறீங்களான்னு உங்கள் அப்பாட்ட கேட்டேனே. இப்போ ஒரு அங்கிள் உங்கள் பையன் ஏதோ லவ் பண்ணுறான்னு கேட்கும்போது இல்லை அப்படி யாரும் லவ் பண்ணல உங்கள் அப்பா சொன்னாங்களே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கோவம் தான் வருது. நீங்கள் ஏன் இப்படி மாறிட்டீங்கன்ற மாதிரி நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் கேட்டுருக்க ஒரு பர்சனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவர் கையில் அந்த ஃபோர்க்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படி உடச்சிடுறாரு அப்படின்னா ஒரு மாதிரி மடக்கிறாரு அதை. ஏன்னா அது ஸ்டைலில் இருக்கும் இல்லையா, அது அப்படி ப்ரெஸ் பண்ணாது மடங்கிது வளையுது ஒரு மாதிரி. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அவர் எப்படி பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே சொல்லாமல். இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு இல்லை ஆக்சுவலாக சொல்கிறாங்க ப்ளீஸ் ஜிமின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ரெக்வஸ்ட்டாக போய் கேட்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஹேண்டை பிடிச்சதான் அவ்வளோதான். அப்படியே ஃபோர்க் வச்சு அவர் குத்திடலாமான்ற அளவுக்கு ஒரு பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் ஆக்சுவலாக சொல்கிறாங்க. பாரு ஜிமின் கொஞ்சம் டைம் கொடு, நம்ம 2-3 டைம் மீட் பண்ணுவோம் ஓகேவா, கண்டிப்பாக உனக்கு எனக்கு பிடிக்கும். நம்ம கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏதோ மேரேஜ் பற்றி பேசிக்கலாம் ஓகேவா, அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக நார்மலாக பேசுவோமே சொல்லிட்டு நம்ம மிகுன்னு சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஓகே சொல்லிடுறாங்க. ஏன்னா அமைதியாக இருக்கிற 3 இயர்ஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஜங்க் அவர் மீட் பண்ணவும் இல்லை, பேச எதுவுமே இல்லை. அப்போ அவனும் லைஃப்பில் வந்து மூவ் பண்ணியிருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நினைக்கிறாங்க. மூவ் பண்ணாலும் பண்ணாட்டியே நம்ம அப்பா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. அதனால் மனசு வரமாட்டேங்குது தான் சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அமைதியாக இருக்காங்க. ஓகே சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு இந்த மிகவும் நல்லா பேசுகிறான். ஜிமினுக்கு வந்து ஓகே ஓரளவு கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவன் ஒன்று கொரியாக்காரன், 2வது வந்துட்டு அவன் நல்லா நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான். ரொம்ப பேடாக இல்லாமல் ரொம்ப நார்மலாக நல்லா ஜென்யூனாக பேசுறதுனால பிடிச்சிருக்கு. சரி ஜிம்னு கம்ஃபர்ட்டாக பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே ஜிம்மி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒன்று மீட் பண்ணதில்லை. இங்கே பாரு எனக்கு வந்து இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜிம்மி. நான் பிஸ்னஸ் சொல்லிட்டு சுற்றிட்டே இருந்தேன். எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் காலேஜ் டைமில் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணேன். எப்படின்னா அந்த கிளப்பு பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணுவோம். மற்றபடி எதுவும் தப்புலாம் பண்ணதில்லை. எனக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு யாரையும் நான் பார்த்ததோ சைட் அடிச்சது கூட இல்லை. அப்படியே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டேன் ஜாலியாக. இப்போ உன்னை பார்த்துக்க ஒரு பிக்சர் வந்துட்டு அப்பா காமிச்சாங்களா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப அழகாக இருந்த. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப ஜென்யூன், ரொம்ப கைண்ட் ஸ்வீட்னு வேறு சொன்னாங்க. அந்த ரீசனால் தான் எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சம்டைம்ஸ் ரகடாக இருப்பேன். அப்படின்னா பிஸ்னஸில் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கோவம் வரும் அப்படி இருப்பேன். நீ இப்படி கைண்டாக ஸ்வீட்டாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கம்ஃபர்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட கோவத்தை கூட நீ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம மிகவும் நான் ஜிம்னு பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஜிம்னும் சரி ஓகே நல்லா பேசுகிறான்னு சொல்லிட்டு ஓகே மிகவும் அப்படி சொல்லிட்டு அவரும் பேசுகிறாரு. எனக்கு வந்து இப்போ மீட்டிங் இருக்குது ஜிம்மி, நான் அவனை பார்த்து போகிறதுக்காக தான் வந்தேன். நான் போகிறேன். இப்போ நான் அவனை ட்ராப் பண்ணிட்டு போவா ஜிம்மி இல்லை சொல்லி கேட்குறாங்க. இல்லை நானே போய்க்கிறேன், நீங்கள் வந்து போங்க, உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் மிகவும் ஜிம்மில் ரொம்ப பிடிச்சது, எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மி சொல்லிட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஹக் யூ சொல்கிறாங்க. நம்ம ஜிமினும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே ஒரு ஜென்யூனாக கேட்குறேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவரு ஹக் பண்ணுறாரு. அவ்வளோதான் இங்கே ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அவரால் அது கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ மிகவும் வந்துட்டு ஓகே பாய் தேங்க்யூ சொல்லிட்டு சேஃபாக போக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, போய்ட்டு காரில் ஏறிடுறாரு. அவரோட காருங்க மூவ் ஆகும். நம்ம ஜிமின் அப்படியே அவரோட கார் பக்கம் டர்ன் பண்ணான்னு போக அப்படியே ஜிமினுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டு பயந்து போயிட்டார். ஒரு நிமிஷம் பார்த்து அந்த செகண்டு பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படி ஜிமினோட ஹேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாரு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட கார் வந்து அங்கே இருக்குது. அந்த பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங் இதை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுற, எப்போ வந்தா சொல்லி கேட்குறாங்க. எப்போ வந்தான்னு கேட்குறியா, ஏன்டா வந்தான்னு கேட்குறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜங்குக்கு என்ன பேசுகிற சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல ஜிம்மின், இப்போ ஏன் நான் அவங்க வந்தான்னு கேட்குறியா, இல்லை எதுக்குடா நீ வந்திருக்க அப்படி சொல்லி கேட்குறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜங்குக்கு பார்க்கும்போது எப்படி பேசுறதுன்னு தெரியல, 3 இயர்ஸ் ஆயிருக்கு. அது சொல்கிறாங்க. பேசுறது கூட திங்க் பண்ணுறியா, யோசிக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல்
ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஜங்கு பார்க்கும்போது அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஜங்குக்கு அதை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் எதுவுமே சொல்லாமல் ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணுற அப்படி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணில் டியர்ஸ் அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி அவர் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜிமின் என்ன திங்க் பண்ணுவாங்க சொல்லிட்டு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவரோட லவ் வந்து ஒரு விதமாக தானே காட்ட முடியும். லவ் காமிக்கல 2 விதம் இருக்குது. ஒன்று ஹக், என்னோட கிஸ்ஸு. சில டைம் எமோஷனலாக பேசுவாங்க. இப்படி தானே காமிக்க முடியும். அவர் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிருக்காருன்றது அப்படியே டீப்பாக ஒரு மாதிரி டீப்பாக அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமினிக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேக்கஸ் கூட பண்ணல. ஆனால் அவரோட ஹேண்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜங்கோட ஷோல்டரை போய் பிடிச்சிட்டு ரொம்ப டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. இப்போ ஜங்க் தான் அவரோட ஒரு ஹேண்டை வந்துட்டு அவர் ஜிம்மோட அந்த ஹெட்டுக்கு கொடுத்துட்டு இன்னொரு ஹேண்ட் அவரோட ஜிம்மோட ஹிப்பில் கொடுத்து அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இதை பார்க்குற பர்சனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. கடவுளே, இது ஒன்றும் புதுசு கிடையாது இவன் அந்த மாதிரி கிஸ் பண்ணுறதுலாம். ஆனால் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கான். கொஞ்சம் கூட பாரு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ட்டு கேட்குறான பாரு, எதுவுமே கேட்கல. அப்படியே அவன் பாட்டுக்கு ஸ்டார்டிங்லேயே கிஸ் தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பரவாயில்ல மச்சான் 3 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டான், தப்பில்லை சொல்லிட்டு இதெல்லாம் காயுது தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவர் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. அவருக்கான டேஸும் இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்கோட டேஸ் ஜிம்மோட ஃபேஸ்லேயே வந்து விழுது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு எதுக்கு அழகாக சொல்கிறாங்க, ஏன்னா நீ தானே அழ வச்சுட்ட சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அது இல்லை ஜங்குக்கு சொல்கிறாங்க, இல்லை நீ தானே அழ வச்சிருக்க, உனக்கு தான் அழ வைக்க ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உங்களை அழ வச்சு பார்ப்போம்லாம் சொல்கிறாங்க. அதனை ஜிமினி பண்ணுவேன், அதனை பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. எப்போவுமே ஒன்று எனக்காக பேசுவேன், இல்லைனா உன்னோட ஃபேமிலிக்காக பேசுவேன். எனக்காக என்னைக்காவது பேசியிருக்கியா, என் கூட என்னைக்காக இருந்திருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸாக வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க ஜங்கு பேசாதீங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்குது, எனக்கு உங்கள் மேலே கோவம் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம்னா அதுக்காக வந்துட்டு என்ன இந்த மாதிரி பேசாதீங்க, நான் உங்களுக்காக இருந்ததே இல்லை சொல்லி கேட்குறாங்க. இருந்த ஒரு காலத்தில் எப்போவும் எனக்காக மட்டுமே, எனக்காக எல்லாமே நீ தான் இருந்த, என்னோட அம்மாவா என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே நீ தான் இருந்த, ஆனால் நீ தூக்கி போட்டு வந்துட்டு இல்லை, என் மேலே என்ன தப்பு இருக்குது நீ சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் அப்போ என் மேலே மட்டும் என்ன தப்பு இருக்குது ஜங்குக்கு சொல்லுங்கள் சொல்கிறாங்க. என் மேலே மட்டும் என்ன தப்பு இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இல்லை நம்ம ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருக்கல ஒவ்வொரு டைமும் எனக்கு கால் பண்ணியிருக்கேன். உன்னோட நம்பர் எனக்கு தெரியாது, என்னோட நம்பர் உனக்கு தெரியும்ல, நான் அப்படி எதுனா வச்சுருக்க நம்பர் கூட சேஞ்ச் பண்ணல. ஒரு டைமாவது கால் பண்ணி ஜங்குக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி என்னை யாரோ மாதிரி விட்டுட்டு நீ வந்தெல்லாம் சொல்கிறாங்க. எனக்காக யார் இருக்காங்க சொல்ல, அவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது, ஆனால் எனக்குன்னு சொல்லிக்க யார் இருக்கா நீயே சொல்லுன்னு சொல்கிறாங்க. என் மேலே லவ் காட்ட கேர் காட்ட யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது. அவருக்கு சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 3 இயர்ஸ் பார்க்காம இருந்துட்டாரு, அது பெரிய விஷயமா இல்லை. இப்போ பக்கத்தில் பார்க்கும்போது இப்படி அவர் அழும்போதும் அவருக்கு எப்படி அதை வந்துட்டு பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம லவ் பண்ணுற பர்சன் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவர் லவ் பண்ணிட்டே தான் இருக்காரு ஜங்குக்கு. இருந்தாலும் அவங்க அப்பா சொல்கிறது பேச்சு மீறி எதுவும் பண்ண முடியாது. அது ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை சொல்லு, நம்ம அவ்வளோ வருஷம் ஒன்றா லவ் பண்ணியிருக்கோம், என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா சொல்லி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லை ஜங்குக்கு உங்களை பற்றி நான் யோசிக்காமல் இருப்பேனா சொல்கிறீங்க, அப்புறம் வேறு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. அப்பா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. எல்லோரும் ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு தான் எல்லாருமே நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுறாங்கல்ல, எல்லோரும் ஒரு வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு பெரிய ப்ளே பாயாக இருந்தான், ரொம்ப அழகாக ப்ளே பண்ணான், அதுக்கப்புறம் இப்போ நீயும் உன்னோட அப்பா அப்புறம் எல்லோரும் ப்ளே பண்ணுறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் ஜங்கு இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லலாம். இப்போ மேரேஜ் பண்ணியிருந்தா அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, நான் உன்னை மேரேஜ் பண்ணாமல் அவங்க எல்லாரோட பர்மிஷனை பண்ணணும்னு நினச்சதுனால தானே இப்படி என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன பேசுறதே தெரியல. பாரு ஜங்குக்கு அழாதீங்க சொல்லிட்டு ஜிம் தான் அவரோட ஹேண்ட் வந்துட்டு எடுத்து அப்படி ஜங்கோட ரேஸில் வைப் பண்ணி விடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஜிம்மில் எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி எடுத்துகிட்டே இருக்காரு. நான் எவ்வளோ உடஞ்சி போயிருக்குன்னு தெரியுமா, 3 இயர்ஸ் தெரியுமா, உன்னை நினச்சிட்டு ஒரு பிக்சர் மட்டும் பார்த்துட்டு வாழ்ந்துட்டே இருக்கேன், என்னைக்காவது வண்டி வருவேன் எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருக்கேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு. ஜிமின் தான் ஜங்கு ரொம்ப அழகாங்க. அவருக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ண தெரியல. ஸோ ஓகே இங்கே பாருங்கள் அழாதீங்க ப்ளீஸ் சொல்கிறாங்க. இப்போ யார் அந்த பாசம்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்பா அரேஞ்ச் பண்ண பிளைண்ட் டேட் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு இன்னும் கோவம் வருது. நான் உயிரோட இருக்கும்போது இன்னொரு பர்சன் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி பேசாதது ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா இல்லை நான் இருக்கும்போது இன்னொரு பர்சன் கூட நீ பிளைண்ட் வரல சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு பொறுத்த வரைக்கும் ஜிமின் ஒரு பர்சனோட ஷேடோ பக்கத்துலனா கூட அவர் பிடிக்காது, அவருக்கே சொந்தமானவர் நினச்சிருப்பார், எப்போவுமே அப்படி தான் பார்த்துருப்பாரு. ஜிமினும் சேம் அப்படி தான். அவங்க லவ் ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி அவங்களோடது. இப்போ அவர் நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா. இல்லை ஜங்குக்கு அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களா அதான் சொல்கிறாங்க. அவர் ஃபோர்ஸ் பண்ணும்போது ஒரு டைம் கூட கேட்கவே இல்லை ஜிமின், ஏன்ப்பா என்னோட ஜங்குக்கு நான் லவ் பண்ணுறேன் ஜங்குக்கா இருக்கும்போது ஏன்ப்பா நீங்கள் வந்து என்னை வேறு யாருக்கும் வந்து பிளைண்ட் டேட் அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்கவே மாட்டேன் ஒரு டைம் கூட சொல்கிறாங்க. ஜங்குக்கா உங்களுக்கு அப்பா பற்றி தெரியாதா, அப்பா எவ்வளோ லவ் கேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்பா அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜங்குக்கா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லலையே, அப்ஜெக்ஷனே சொல்லலையே, அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும் நம்ம 2 பேர் லவ் பண்ணது, மற்ற யாருக்கும் தெரியாதுல்ல சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. தெரிஞ்சுதான் மட்டும் உன்னோட சோல்மேட் அப்படி உனக்கு விட்டு கொடுத்துருப்பானா சொல்கிறாங்க. இப்போ
ஜிமின் பார்க்குறாங்க. அவனை பற்றி பேசாதான் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு வந்து ரொம்ப நாள் பார்க்குறாரு. நீ அந்தளவுக்கு வெறுக்கிறியான்னு அவனை சொல்கிறாங்க. நான் யாரையும் வெறுக்கல, அது அவங்கவுங்க லைஃப் அவங்க சூஸ் பண்ணது. நான் யாரையும் வெறுக்கல சொல்கிறாங்க. நம்பிச்சிடும் எங்கே எப்படி இருக்காரு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. நல்லா இருக்காரு, அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு அவருக்கு ஒரு பேபி இருக்குது சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம், அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு அவருக்கு ஒரு பேபி இருக்காங்க. ரொம்ப லைஃப் ஹாப்பியாக லீட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான், லண்டன் வந்ததுக்கப்புறம் தான் அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுடைய பையன் தான். அவர் பேர் ஜின் சொல்கிறாங்க. ஜின்னா சொல்கிறாங்க. ஜின்னுனா இந்த மாடலா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு தெரியுமா? தெரியுமே, நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன், நிறைய ஆர்டிக்கல்லாம் படிச்சிருக்கேன். அவர் கொரியனை சேர்ந்தவர், ஆனால் எங்கள் லண்டனில் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவர் ஃபோட்டோலாம் கூட பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப கைண்ட் ஸ்வீட்டு. அவர் பார்த்ததுக்கப்புறம் நம்பிஜன் ஆக்சுவலாக வேணும்னு தான் சொன்னாங்க, மேரேஜே வேணாம்னு சொல்லிட்டு அப்பா தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜின்னா வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன். அவங்க லைஃப்பில் நடந்த எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மனசை வந்து மாற்றிட்டாரு. கொஞ்சம் டேஸ்லேயே ஒரு 6 மந்த்லேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பிஜன் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்போ அவங்க லைஃப் ஹாப்பியாக செட்டில் ஆகிடுச்சுன்னா அப்போ ஏன் நீ உன் லைஃப்பை பற்றி யோசிக்கல, அவங்க நம்மளை பற்றி சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்கா, நான் கேட்ட அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்றது வேண்டாம், அந்த ஃபேமிலி நம்மளுக்கு வேண்டாம், அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது, அப்படி வந்து மறந்துடு அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஃபேமிலியில் சொந்தம், அந்த ஃபேமிலிக்கு நான் சொந்தம் இல்லாத பையன் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா அப்படி பேசாத அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, பின்ன ஏன் விட்டு போனேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதுவும் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா, நான் வந்து அப்பா எனக்கு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், நீ ஒருவேளை அங்கே போன அந்த ஃபேமிலி கூட வந்துட்டு அகைன் நீ வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்பா வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கே தெரியல அப்பா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமினுக்கு அம்மா கிடையாது, ஒரு அண்ணா. அவங்க அப்பா அவ்வளோதான், 3 பேர் தான். இந்த நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைடா அம்மா சொல்கிறாங்க. பாருங்கள் ஜங்கா, புரிஞ்சுக்கோங்க சொல்கிற நம்ம ஜிமின் தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன நீ வந்து மறந்துட்டியா, என்கிட்ட மூவ் ஆன் பண்ண நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இப்போ அந்த பர்சன் தானே அவனை ஹக் பண்ணுறான், நீ வந்து ஹக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. நான் ஹக் பண்ணல, அவர் ஜஸ்ட்டு ஹக் பண்ண நான் அமைதி நின்றுட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் அமைதியான நின்றுட்டு இருந்தேன், புஷ் பண்ணவே இல்லை அவரா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. பாரு, நான் அவனோட ஹஸ்பண்டா, நான் இருக்கேன்டா அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸாக வந்துட்டு அவர் பார்க்கும்போது யாராச்சும் அவங்க பொறுத்த வரைக்கும் ஜிமின் அவரோட ஒய்ஃபு, அவரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிட்டு போவார். அதனால தான். இல்லை ஜங்கா அதை சொல்கிறாங்க. ஜங்கு மறந்துட்டல நீ அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிமினுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படி பேசாதீங்க சொல்கிறாங்க. எனக்கு அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டானா சொல்கிறாங்க. ஏன் நீ சொல்லவே இல்லை, நான் ஒரு பாசம் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்பாவுக்கு தெரிஞ்சு கோவப்படுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் ஜிமினோட அப்பா ஜங்குக்கும் சரி ஜிமினுக்கும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க லவ் பண்ணுறதுக்கு. அந்த ரீசனால தான் இப்போ அவராலுமே திட்ட முடியல, பேச முடியல, அமைதியாக இருக்கார். அவங்க ஃபேமிலியில் நடந்த சில ரீசன் நல்லபடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஜங்குக் தான் சரி என்னதான் பண்ணுறது முடிவு பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்படியும் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கா என்ன பேசுகிறீங்க, நான் அப்பாவோட பிளஸிங்ஸோட எல்லாத்தோட தான் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ரீசனுக்காக தானே இப்படி டேஸ் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை நான் பேசுகிறேன் ஜங்கா ப்ளீஸ் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக நான் பேசுகிறேன், கொஞ்சம் டைம் தெரியுங்களா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத வரைக்கும் இருந்துட்டாரு, பார்த்ததுக்கப்புறம் விட்டு கொடுக்க முடியல. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி இன்றைக்கி 1 டே கூட ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. என்ன இங்கே பாருங்கள், நான் பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சா கூட அப்பா வந்துட்டு என்னை வந்துட்டு கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கால் அவெல்லாம் வந்துட்டு பாடி கார்ட்ஸ் அனுப்பிடுவாங்க. ப்ளீஸ் நான் போகிறேன் சொல்கிறாங்க. நோ அப்படி ஜங்கு தான் ஜிம்மில் பிடிச்சி எடுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி கேட்டுருக்காரு. இப்போ ஜிம்முக்கு என்ன சொல்கிறது இல்லை. இப்போ ஜிம்மு நோ அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப காய் பார்க்குறாரு. இங்கே பாரு அவன் அவ்வளோ கெஞ்சிரா, நீ போட்டு பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. ஆமாம் காய் தான் சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. ஏண்டா நான் ஒன்றா தானே பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒன்றா தானே வர முடியும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் பார்க்குறாங்க. அம்மா இப்போ எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. சரி ஜிமினுக்கு ஜங்குக்கு 3 பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு ஜங்குக்கு ஜிமின் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு பார்க்கும்போது சுற்றி பார்க்குறாங்க. என்னது இது சொல்கிறாங்க. 2 டேஸ்க்கு தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஜங்குக்கோட ஜிமினோட பிக்சர் இருக்குது, அதை பார்த்து ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜங்கா என்னதெல்லாம் சொல்கிறாங்க. அதுவா அது உனக்கா, நான் எங்கே போகிற பிக்சர் எடுத்து தான் வரும் சொல்கிறாங்க. ஒரு டேபிளில் ரொம்ப அழகாக இருக்குது பிக்சர் பார்க்குறதுக்கு, இது எப்போவும் கூட இருக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் எப்போவுமே கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. சரி உட்காருங்க சொல்லிட்டு 2 பேரும் உட்காருங்க. இப்போ ஜிமினுக்கு தான் கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஹலோ ஜின்னா யாங்க சொல்கிறாங்க. ஜிமின் என்னாச்சு, நீ போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, ஏன் என்ன வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை யாங்க ஆக்சுவலாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை யாங் நான் அந்த மாதிரி வந்த இடத்துல சொல்கிறாங்க. வந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்டை ஒருத்தவங்களை மீட் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு ஆமாம் என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டு கொரியாவை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. யாரை சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன சொல்கிறது பார்த்துட்டு இருக்காரு. அவர் பேர் காய் சொல்கிறாங்க. காயை சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு போய் என்ன சொல்ல கற்றுக்கிட்டா நான் சொல்ல பார்த்துட்டு இருக்காரு.
ஆனால் ஜிமின் போயில சொல்ல மாட்டாங்க வீட்டில், அதனால தான். ஆமாம், அவங்கள பார்த்தேன், சடனாக தான் மீட் பண்ணேம்மா, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்திருப்பாரு போல், அதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு. அப்படியா, சரி ஓகே, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கல, அங்கிள் வர ரொம்ப ஒரி பண்ணாங்க சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நான் ஓகே அங்கே நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா சொல்கிறாங்க. ஓகே நான் சொல்லிடுறேன், நீ சேஃபாக இருந்துருவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சாரிக்கா, இவன் பேர் இங்கே பாரு, நான் உன் ஃப்ரெண்டு தான்டா, ஏன் சொன்னால் என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. ஸோ ஓகே, போயிலாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு யார் சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு உட்காருறாங்க. இப்போ ஜங்கா ஜிமின் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ சொல்லு, என்ன தான் பண்ணுறா, முடிவு பண்ணியிருக்கா, நான் வந்து பேசுவேன் அங்கிள் கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னு ஜங்கா பேசுவா சொல்கிறாங்க. ஆல்ரெடி அப்பா வந்துட்டு சொல்லியிருக்காங்களே சொல்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஃபேமிலி விட்டு வர முடியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா அப்பா என்கிட்ட தான் கேட்டாங்க, ஒரு வேளை ஜங்கு அவங்க ஃபேமிலி விட்டு வெளில வரதா இருந்தால் நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களால் அப்படி வர முடியுமா. இல்லை நான் தான் உங்களை அப்படி பிரித்து கூட்டிகிட்டு வர முடியுமா, அது தப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு, நீயும் வேணும் சேம் டைம் அம்மா அப்பாவும் வேணும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜங்கு இருக்கார்ல, அவர் வந்து ஒரு அடாப்டர் சண்டை ஓகேவா. ஜங்கு வந்து ஒரு பர்சன் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம டேவுடைய அப்பா அம்மா தான் ஜங்கு வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசனால் அவங்க வந்து ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அதாவது நம்ம டேவோட அம்மா இருக்காங்களா, அவங்க நம்ம ஜங்கு மேலே ரொம்ப ரொம்ப லவ் கேர் வச்சுருப்பாங்க, பாசம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஜங்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் அவங்க அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் டேக்கு அது அவ்வளோ பிடிக்காது, ஏன்னா பிடிக்கும் ஆனால் ரொம்ப காட்டிக்க மாட்டார். அவங்க அம்மாவோட கேர் மொத்தமும் ஜங்கு கிட்ட தான் போகும். ஆனால் டேவோட அப்பாவோட மொத்தலவும் நம்ம டேக்கிட்ட போவோம். அப்படி தான் அவர் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பார். நம்ம டேவோட அம்மா அப்படி கிடையாது. டேவோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப பசங்க ரொம்ப நீட்டாக ஒபீடியண்ட்டாக வளரணும். ஜங்கு ரொம்ப ஒபீடியன்ட், ரொம்ப கைண்டு, எப்படின்னா ரொம்ப ஜென்யூனான ஒரு பையன். நம்ம டே ஆப்போசிட்டாக இருப்பார். அதனால் அவங்களுக்கு இவங்க தான் பிடிக்கும். அவங்க வந்து ப்ராமிஸ் கேட்டிருப்பாங்க, எப்போயும் நம்மகிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரீசனால் தான் ஜங்கால் அந்த ஃபேமிலி விட்டு வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களை அந்த ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியுமா, இல்லை உங்களால் தான் வர முடியுமா ஆண்டி விட்டுட்டு சொல்லுங்களேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் ஒரு பாசம் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்கா என்னப்பா என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் தான். அம்மா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்லுப்பா சொல்கிறாங்க. அம்மா அது வந்து நம்ம கேட்கவா சொல்லி கேட்குறாங்க. சொல்லுப்பா அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ஜிமினை வெயிட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. என்னப்பா சொல்கிற, ஜிமினை பார்த்தியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பயமாக இருக்குது. எங்கள் ஜிமினை பார்த்தா ஜிமின் வீட்டில் கேட்டது வந்து ஜங்குவோட அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும், கூட்டிகிட்டு போயிடுவாங்க பயமாக இருக்குது. என்னப்பா சொன்ன ஜிமின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் சொல்கிறாங்க, எப்படி உன்னோட அம்மா கிட்ட நம்ம பிரித்து கூட்டிகிட்டு போக முடியும், நான் அவங்க அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, நான் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்னு கேட்குறாங்க. என்னம்மா பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா ஜிமின்கிட்ட கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்கிட்ட ஜங்கு ஃபோன் கொடுக்குறாங்க. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. அங்கே பார்ப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு அவன் கூட வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் உண்மையாக சொல்கிறேன், நீ ஜங்கு அவங்க கூட வச்சுக்கோ சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், நீ அவன் என் கூட இருந்தாலும் சரி இல்லை உன் கூட இருந்தாலும் சரி ஓகேவா, அவன் கூட ஹாப்பியாக பண்ண முடியும் தெரியும் ஓகேவா. இந்த வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் யாரும் ஜங்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது என்ன தவிர. ஸோ அதனால் நீ ஜங்கு நல்லா பார்த்துக்கோ, வந்து மொத்த பேர் லவ் நீ கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் ஓகேவா. அவனுக்குன்னு இருக்கிறது எனக்கு அப்புறம் நீ மட்டும்தான். ஸோ வந்துட்டு நீ அவனை பார்த்துக்கோப்பா, நீ வந்துட்டு உன்னோட அப்பாட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஆண்டியே அவர் நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டா சொல்கிறாங்க. இல்லைப்பா அவன் புரிஞ்சுப்பா ஓகேவா, நான் மட்டும் தான் வந்து லவ் கேர் கொடுத்துருக்கேன். அதுவும் சில நேரத்தில் என்னால் கூட எதுவும் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. அந்த ரீசன்னால தான் அவன் இவ்வளோ 3 இயர்ஸாக ஹார்ட்டாக இருக்கிற ரீசனை நானும் தான் ஓகேவா. அதனால் நீ என்ன பண்ணுற, நீ மேரேஜ் பண்ணிக்கப்பா, அவனை மேரேஜ் பண்ணிட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருப்பா ஓகேவா. அந்த ஃபேமிலியோட நேம் கொண்டு எடுத்துடுறேன். அவன் வந்துட்டு அங்கே அவன் ஜான் ஜோங்கா மட்டும் தான் இருக்கணும் ஓகேவா, கிம் ஜோங்கா இருக்க வேணாம், அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் உன்னோட அப்பாட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி நீங்கள் ஜங்கு இல்லாமல் இல்லைப்பா, என் பையன் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக மட்டும் போதும், 3 இயர்ஸாக நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், அவன் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். அந்த ஃபேமிலிக்கு வந்து அவன் நிறைய கஷ்டப்பட்டான். நான் ஏன்டா கூட்டிகிட்டு வந்தேன்னு சில நேரத்தில் நினைப்பேன். எனக்கு ஹாப்பி, என்னோட பையனை நான் நல்லது பார்த்துக்கிட்டேன், அவனே எனக்கு நிறைய லவ் கேர் கொடுத்தான். ஆனால் மற்றவங்களும் ஹார்ட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும்ப்பா ப்ளீஸ் ஓகேவா, நீ தயவு செஞ்சு பார்த்துக்கப்பா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே ஆண்டி சொல்லிட்டு ஜிமினும் இப்போ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா நீ சொல்கிறாங்க. இப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் சொன்னதெல்லாம் சொல்ல நம்ம காய்க்கு ஒரு மாதிரி இருக்குதே, என்னடா சொல்கிறீங்க அதுக்கு. ஆமாம் ஆண்டி தான் சொன்னாங்க சொல்லி கேட்குறாங்க. இதை ஜங்கால ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க. ஜங்கா நீங்கள் சொல்லி கேட்குறாங்க. இல்லை அம்மா சொல்கிறாங்கன்னா கரெக்டாக இருக்கும், இப்போயாவது நீ மேரேஜ் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு வந்து விட்டு கொடுக்கவே முடியல. அவர் போய் ஜங்கா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன் ஜங்கா ஆண்டி கூட விட்டு நீங்கள் இருந்துருவீங்களா சொல்கிறாங்க. நான் இருந்துடுவேன். நான் அம்மா கிட்ட கூட ஒரு டைம் கேட்டேன், நான் அவரோட இந்த ஃபேமிலி இல்லாமல் இருந்திருந்தா என்னோட ஜிமினி எனக்கு கிடச்சிருப்பான் அம்மா கூட நான் கேட்டேன். அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க அது எப்படி ஜங்கா நான் இல்லாமல் நீ இருப்பியா, இல்லை நீ இல்லாமல் நான் இருப்படான்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இப்போ 3 இயர்ஸாக நான் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கிறேன்னா அதை பார்த்துட்டு தான் அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்கிறேன்.
நம்ம ஜிமினும் ஜங்கோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறேன் நீ வா சொல்லிட்டு காய் நான் ஜங்கோ கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இருங்க நான் கூட்டிகிட்டு போய்ட்டு பேசிட்டு வரேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்கோட ஹேண்டை ஜிமின் பிடிக்கிறாங்க. பிடிச்சி டேரெக்டாக அக்கீரை போகிறாங்க. போயிட்டு அவர் காரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்கோ அமைதி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஜங்கோ வந்து ரொம்ப பெரிய பையன் தானா அப்படின்னா, ஆனால் மனசு ரொம்ப ரொம்ப குழந்த மாதிரி ரொம்ப நல்ல பையன் ஒரு நம்ம ஜிமின் தான். அப்படியே ஜங்கோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஒரு காய் ஒரு ஹேண்டிலே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மோட ஹேண்டை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் விட்டு இன்னொரு டைம் விட்டுறக்கூடாது சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஒரு கார் போயிட்டே இருக்குது. ஒரு ஆஃபீஸ் மட்டும் தான் போய் நிற்கிது. வாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின்னு ஜங்கு இறங்குறாங்க. அதில் பார்த்தா பார்க் குரூப்னு இருக்குது. ஜங்கு பயமாக இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு ஜங்கோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. டேரெக்டாக ஒரு கேபின் வந்து போகிறாங்க. கமின் டேட் சொல்கிறாங்க. எஸ் கமின் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் உள்ள வராங்க. ஜிம்முக்கு முன்னாடி இருக்கிற இப்போ தான் ஜிம்மோட அப்பா அப்படி லிஃப்ட் பண்ணி ஹெட்டை வந்து நான் நிமித்தி பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மின் ஜங்கு 2 பேர் நிற்கிறாங்க. ஜிம்மோட அப்பாவுக்கு ஜங்கு அதுக்கும் ஒரு ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் அந்த டோர் லாக் பண்ணிட்டு டேட் அமைதியாக இருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட பார்க்குறாங்க. ஜிம்மின் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஜிம்மில் உட்காருங்க ஜங்கு சொல்கிறாங்க. அதை சொல்லி உட்காருங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. ஜங்கு உட்காருறாங்க. அங்கே பார் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேட் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் சொன்னது கிடக்கு நீங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் இந்த டைம் நான் சொல்கிறது ஒரு டைம் கேளுங்க டேட் சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின்னு சொல்கிறேன் என்ன கேட்கணும். இவங்க ஃபேமிலி சொல்கிறாங்க. டேட் உங்கள் ஃபேமிலி சொல்லாதீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சன் தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் வந்து தப்பு பண்ணுறதா அர்த்தமாக என்ன சொல்லி கேட்குறாங்க. அது ரொம்ப கோவம் வருது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட அப்பாக்கிட்ட ஜிம்மினை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஆண்டி வந்துட்டு ஜங்கு வந்துட்டு இங்கே இருக்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னதுக்கு இங்கே பாரு அவனுக்கு ஃபேமிலி எதுவுமே இல்லாமல் சொல்கிறாங்க. அவங்க இருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. அங்கிள் எனக்கு ஃபேமிலின்னு இருக்கிறது ஜிம்மின் மட்டும் தான் அங்கிள் எல்லாமாவே சொல்கிறாங்க. அப்போ உன்னோட அம்மா சொல்லி கேட்குறாங்க. உன்னோட அம்மா உன்னோட அப்பா உன்னோட தம்பி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அதில் அங்கிள் சொல்கிறாங்க. பாரு ஜங்கு சொல்கிறாங்க. அங்கிள் ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜங்கு அதை கெஞ்சுறாங்க. ஜங்கோட அப்பாவுக்கு புரியுது. ஜிம்மின் அப்பாவுக்கு புரியுது. ஏன்னா ஜங்கு ரொம்ப நல்ல பையன் ரொம்ப ஜெனுவனான பையன். ஆனால் அந்த ஃபேமிலியிலேருந்து இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் உன்னோட நேம் பக்கத்தில் இருக்கிற இல்லை. ஆக்சுவலாக அந்த நேம் கூட அம்மா ரிமூவ் பண்ணிட்டாங்க. கிணத்துக்கு 3 இயர்ஸ் பிஃபோர் அம்மா என்னோட நேம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என் பேர் ஜான் ஜங்குக்கா மட்டும் தான் இருக்குது. என்னோட பேர் கிம் ஜங்குக்கு இல்லைனா ஜான் ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. நீ எப்போதும் இங்கே இருப்பியா பாமட்டா சொல்கிறாங்க. நான் இருப்பேன் அங்கிள் சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்துருக்காங்க. சரி அவன் நிறைய லவ் கேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேமிலியில் மற்றவங்க யாரும் லவ் பண்ணல. ஆனால் அவங்க ரொம்ப லவ் பண்ணாங்கல்ல சொல்கிறாங்க. எப்படி அவங்கள்ட்ட இருப்பா சொல்லி ஜிம்மோட அப்பா எப்படின்னு பேசுகிறாங்க. நான் ஜிம்மோட அப்பா ரொம்ப லவ்லி பர்சன் தான். ஏன்னா சம் ரீசனால அவருக்கு இந்த மாதிரி மாறி இருக்காரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்பா ப்ளீஸ் சொல்கிறாங்க. பாரு ஜிமின்னா ஜஸ்ட்டு நீ பேசுகிறேன்னு இருக்காங்களா மேரேஜ் பண்ணி முடியாது ஓகேவா. ஏன்னா எப்படி சொல்கிறது ஃப்யூச்சரில் ஜங்கு இதெல்லாம் மனசு மாறி அங்கே சொல்கிறாங்க. அங்கிள் நான் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஜிம்மினை விட்டு போக மாட்டேன் அங்கிள். ஜிம்மின் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு ஜிம்மின் ஜங்கு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இதை பார்க்குற ஜிம்மின் அப்பாவும் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மினுக்கு எவ்வளவோ பிளைண்ட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரீசன் ஜங்குக்கு தானே அவருக்கு தெரியும். அந்த ரீசனாலும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அப்போ மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வைக்கவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீ பார்த்த பையன் மிகன்னு சொல்கிறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க. நான் சரி ஓகே நான் பேசிக்கிறேன் விடு அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நான் ஜிம்மின் பண்ண இந்த தப்பு இல்லை. ஜிம்மின் அவங்க அப்பா சொல்கிறதா இது ஒரு கேட்டிருக்காரு. அதுக்கு அவரும் வந்துட்டு அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா. அந்த ரீசனால இப்போ ஜிம்மினோட அப்பா கால் பண்ணுறாங்க. ஹலோ நம்ஜின்னு சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. மேரேஜா யாருக்கு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. ஓ அந்த பையன் ஓகே சொல்லிட்டேன் நான் சொல்கிறாங்க. அங்கே பாரு அந்த பையன் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீ மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி நான் வரேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அந்த டைமே மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. எப்படின்னா ஒரு பீச் மொமெண்ட்டில் தான் ரொம்ப அழகாக பீச் சைடில். ஏன்னா ஜிம்மினுக்கு இந்த மாதிரி மேரேஜ் பண்ண ரொம்ப ஆசை வந்துருக்கும். அவங்க வீடுமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த பீச் அந்த ஒரு சைடில் தான் இருக்கும். அந்த வியூவில் தான் இருக்கும். அங்கே ரொம்ப அழகாக அரேஞ்ச் ஆகுது. அது கொஞ்ச நேரத்தில் ஏன்னா அவங்க அவ்வளோ ரிச்சஸ்ட் மேன் தான். அவங்க ரொம்ப அழகாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஜின்னு பார்க்குறாரு. யார் என்ன அதுக்குள்ளே வா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எல்லாம் நம்பவே முடியல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ரொம்ப அழகாக வந்துட்டு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஜிம்மோட அப்பா தான் டேரக்டாக ஜிம் 2 பேரும் ஒரு ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டு அப்படியே 2 பேரையும் குரூமாக கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து காரில் தான் வந்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்ல புரிஞ்சுப்பாரு. அந்த ஒரு ரீசன் தான் ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா சொல்கிறத அவர் கேட்குற ரீசனே தான். ஏன்னா ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க 3 இயர்ஸாக நான் சொல்லிட்டேன் ஒரே ஒரு ரீசனுக்காக என் பையன் வந்துட்டு அப்படியே கேட்டே இருந்தான். ஒரு ஃபோன் ஒரு மெசேஜ் கூட பண்ணாமல் இருந்தான். அவன் என் மேலே வச்சுக்க அன்புக்கும் லவ்வுக்கும் நான் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் தப்பான பையனை லவ் பண்ணல. ரொம்ப ரொம்ப ஜென்வின் பையன் நம்ம ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு வந்துருக்காரு. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் பார்த்தா பையன் யாரும் மிகுனா தான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஃபுல்லாக வெட்டிங் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிட்டு இப்போ ஜின்னு நம்ம நம்ஜுன்னு அவங்களோட பையன் சொல்லிட்டு எல்லாருமே அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இங்கே நம்ம ஜங்கோட ஃபேஸில் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஜிம்மோட ஃபேஸில் மாஸ்க் போட்டு தான் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிம்மோட அப்பா தான் 2 பேர் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க அந்த ஸ்டேஜில். இங்கே ஒரு ஃபாதர் ரெடி ஆகிட்டாங்க. ரெடியாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ஜித் பார்க்குறாங்க. டேட் எதுக்கு வந்துட்டு மாஸ்க் சொல்கிறாங்க இருக்கட்டும் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனலாக இப்போ நேம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜான் ஜங்கா ஹினி பார் ஜிம்னை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் சொல்லி கேட்குறாங்க. சம்மந்தம் ஃபாதர் ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ஜித் ஷாக் ஆகிடுறாரு. ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த பக்கம் பார் ஜிம்னா ஹினி ஜான் ஜங்கை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் சொல்லி கேட்குறாங்க.
சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக மேரேஜுமே வந்துட்டு 2 ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிமின் அவங்க அப்பா பார்த்து ரொம்ப ஹாப்பியாக அந்த கண்ணில் வந்து ஸ்மைல் தெரியுது. அப்படியே அந்த கண்ணால் சிரிக்கிறாரு. அதில் கண்ணில் டீயர்ஸும் இருக்குது. ஜிமினோட அப்பா அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்க் படி ஜிமினுடைய அந்த ஃபோரில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ தான் மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க 2 பேருமே. இப்போ ஜங்குக்கு நம்ஜன் முடி வரதுக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படியே ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. டேட் என்ன நடக்குது சொல்கிறாங்க. அமைதியாக நம்ஜன் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு நம்ஜனோட ஜிமின் போய்ட்டு நம்பிட்டு ஹக் பண்ணுறாங்க. அங்கே தப்பாக நடிச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எப்படி இப்படி சடனாக சொல்லி கேட்குறாங்க. அதுவும் உங்கள் ஃபேமிலி யாருமே இல்லாமல் சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போது ஜிமினோட அப்பா தான், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் சொல்கிறேன் நம்ஜன் அமைதியாக சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போது ஜிமினோட அப்பா தான் ஜங்கு போய் சார் ஜிமினை 2 பேரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ சொல்லி இப்போ கேள்வி ஜங்கு உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு தான் ஜிமின் அப்பா பார்த்துட்டு எதுவும் வேணாம் அங்கிள் எல்லாம் ஜிமினை மட்டும் கொடுத்துட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு ஜிம்மில் இல்லாமல் இருக்க முடியாது சரியா. ஜிம்மினோட பிரச்சனை ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் வந்துட்டு பிஃபோர் மேரேஜை கூட நான் இப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட உன்ட்ட கேட்டிருந்தேன், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா எங்கள் வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிமின் தான் உங்கள் வீட்டுக்கு யூஸ்வலாக வர வேண்டியது இருக்கும், ஆனால் எனக்கு வந்து ஜிமின் நல்லா அனுப்ப முடியாது. என் பையன் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் எனக்காக நீ வந்து ஜிமின் என் கூடயே வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்கியா ஜிமினுக்காகவும் எனக்காகவும் சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அங்கிள் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஜிமின் நல்ல பெரிய பையனாக இன்னும் எப்படின்னா குழந்தைங்களாம் பிறந்து பெரிய பசங்களாம் நீங்கள் பெரிய ஃபேமிலி ஆகும்போது நான் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபேமிலி வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு வீடு எல்லாமே பார்த்து வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிமின் என் கூட இருக்கட்டும், எங்கள் ஃபேமிலி கூட சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு தனியாக இருந்ததே இல்லை, நாங்கள் வந்துட்டு கூடவே வச்சு பார்த்து பழகிட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கு எனக்கும் அதான் கரெக்டுன்னு தோடுது. ஏன்னா எங்களால் ஜிமின் தனியாக விட முடியாது, நீ வேணால் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லா விதத்துலையுமே ஜங்கு வந்து விட்டு கொடுத்து போகிறதுனால ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக வீட்டு கூட்டிட்டு வராங்க. இப்போ சின்ன பார்க்குறாரு. நம்ஜன் இது யாரும் சொல்லி கேட்குறாங்க. ஏதாச்சும் மீன் லவ் பண்ண பையன் சொல்கிறாங்க. என்னதுக்கு இதான் கிம்ட்டை எங்களுடைய அண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் அண்ணன் தான் சொல்கிறாங்க. ஆனால் இவன் டோட்டலாக நீ சொல்கிறதுக்கும் இவன் இருக்கிறதுக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் இவன் இவன் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான், ரொம்ப நல்ல பையன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ரொம்ப டேலண்ட், இவன் அளவுக்குள்ள யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அந்த கிம் குரூப் வந்துட்டு இவ்வளோ பெருசாக வந்து கிரியேட் ஆகிறதுக்கு இவன் தான் ரீசன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ரொம்ப டேலண்ட்டு, இவன் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், படிச்சுட்டு இருக்கும்போது பிஸ்னஸ்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க, ஃபுல்லாக பிஸ்னஸ் எல்லாமே பார்த்துட்ருப்பான். ஆனால் அவங்க ஃபேமிலி யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. அது நம்ம அவனை கட்டையே அவங்களோட அம்மாவை தவிர சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் அவன் லவ் பண்ணா சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்து தெரிஞ்சு சொல்கிறாங்க. என்னத்துக்கு அம்மா எனக்கு தெரியாது ஜங்கு ஜிமின் லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் அது என்னோட மேரேஜ் கேன்சர் ஆனதுனால என்னோட அப்பா வந்து கோவத்தில் ஜிமினை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஜிமின் வந்துட்டு ஜங்கு வந்து பிரேக்கப் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது. வந்ததுக்கப்புறம் ஜிமின் ரொம்ப டேஸ் அழுதுட்டு இருக்கும்போது ஏன்ப்பா அப்படி அழுறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு அப்புறம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் என் தம்பி லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் உண்மையாகவே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க உங்கள் மேலேயும். உங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டாங்க. இவன் உன் மேலேயும் நம்ம பையன் மேலேயும் கூட அவனுக்கு நம்ம ஃபேமிலி தான் எல்லாமே சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவனுக்கு ஜங்கு மேலே ரொம்ப ரொம்ப லவ் இருக்குது. ஜங்கு அவனால் மறக்க முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப ஜென்யூனாக லவ் பண்ணியிருக்காங்க. எனக்கே அப்பா அவங்க லவ் ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஃபைனல் இங்கே இவங்க 2 பேரும் சரி ஹாப்பியாக இருக்கட்டும், நாளைக்கு நான் பேசுகிறேன் ஜங்கு கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இங்கே விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஜங்கு தண்டா நம்ம ஜிமினோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பெரிய ரூம் ஜிமினோட ரூம், ரொம்ப பெரிய வெட்டிங் ரூம். அது எப்படின்னா ரொம்ப அழகாக வெட்டிங் நைட்டுக்கு அரேஞ்ச் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இங்கே ஜிமின் ஜங்கு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. நைட் டைம் இது உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம ஜங்கு ஒரு கால் ஜங்கு அட்டன் பண்ணுறாங்க. அவ்வளோ காய் சொல்கிறாங்க. ஏன்டா எனக்கு தெரியாமல் மேரேஜே பண்ணிக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. டே சாரிடா சொல்கிறாங்க. அங்கிள் வந்துட்டு சடனாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்களா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஹாப்பி தான்டா சொல்கிறாங்க. சரி நாளைக்கு வந்து பார்க்கவா சொல்கிறாங்க. சரிடா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜிமினும் ஜங்குக்கு அந்த வெட்டிங் அந்த ரூம் வந்து சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையுமே ஜங்குக்கு வந்து நம்ம ஜிமினுக்கு கொடுத்துருப்பாரு அந்த கிஃப்ட் தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே அந்த கிஃப்ட் வந்துட்டு ஓப்பனாக வைக்காமல் வேறு ஒரு மாடலேஷனில் ஒரு வச்சிருக்காரு. எப்படின்னா ஒரு ஃப்ளவர் ஜார் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு கிஃப்ட் வந்துட்டு அப்படியே அப்புறம் ஹைட் பண்ணி இன்சைடு ஹைட் பண்ணி ஒரு மாதிரி வச்சிருக்காரு. இதெல்லாமே தெரியுது ஜங்குக்கு. இது எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாமே ஜங்குக்கு ஜிமினுக்காக வாங்கி கொடுத்த ஒவ்வொரு கிஃப்ட்டு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இப்போது நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜங்கா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்பா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு அங்கே பாருங்கள் சொல்லிட்டு ஒரு வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணுறாங்க. போய் பார்த்தா எல்லாமே ஜங்குக்கான ட்ரெஸ் தான். ஏன்னா ஜிமினோட அப்பா ஜிமினுக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ ஒரு மேரேஜே அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிமினோட கபோர்டில் ஃபுல்லாக பாதி ட்ரெஸ் ஜங்கோட ட்ரெஸ் தான் அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அவருக்கு என்னெல்லாம் தேவை சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கிள் எப்பவுமே இப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால தான் நீ அங்கிள் சொல்கிறது எப்போ கேட்பியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னோட அப்பாட்ட பணமே இல்லைனா கூட நான் அவர் கூட இப்படி தான் இருப்பேன். ஏன்னா என்னோட அப்பா ரொம்ப லவ்லி பர்சன் சொல்கிறாங்க.
ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி அப்பா பாசமோ இல்லை அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா யாரையும் அவர் தெரியாது, அவர் பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது டேவோட அம்மா மட்டும் லவ் கொடுத்துருப்பாங்க, கேர் கொடுத்துருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு ஓன் அம்மா இல்லைல்ல, அந்த ஒரு ஃபீலாக அவருக்கு இருந்திருக்கும். தன்னை யாருமே கேர் பண்ணலன்ற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போது மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லா லவ்வுமே கிடைக்கும், ஓகேவா சொல்கிறாங்க. அதான் எல்லாமே நீ இருக்கியே சொல்லி ஜெமின் தான் ஜெமினோட ஹேண்ட் அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஓகே இப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. நீயும் சொல்கிறாங்க, நானுமா சொல்கிறாங்க. சரிண்டு ஜெமின் ஜங்கு 2 பேர் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது ரூம். பெட்டு வந்து அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அச்சோ இது எதுக்கு இப்போ டெக்கரேட் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஜம் கேட்குறாங்க. இல்லை அது இன்னும் சொல்கிறாங்க. எங்கள் பாரு 3 இயர்ஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 இயர்ஸ் லவ் பண்ணியிருப்பேன், ஒரு 8 இயர்ஸ்க்கு ஒன்று லவ் பண்ணி சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. பாரு இதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண முடியாது, நம்மளுக்கு பின்னாடி லவ் பண்ணதெல்லாம் மேரேஜ் பண்ணி குழந்தை பற்றி எப்படி இருக்குது. ஆனால் நம்ம பாரு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஆக்வர் இருக்குது. அதில் ஜங்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் இன்றைக்கி, அதுவும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் நீங்கள் என்ன முடிவு பண்ணி வந்தீங்க லண்டனுக்கு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா தான் வந்தால் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, கடவுளுக்கு வந்துட்டு என் மேலே வந்து ரொம்ப பாசம் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஆமாம் நான் 3 இயர்ஸாக வந்து கஷ்டப்படுறேன்னா அதை பார்த்துருப்பாங்க, அதனால தான் சரி ஓகே உன்னோட ஹாப்பினஸ் இங்கே தான் இருக்குது, நீங்கள் தான் இருக்குது சொல்லிட்டு தான் எனக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜங்கு சம்பளம் குழந்த மாதிரி மாறிடுவார். அது ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப லவ்க்காக எங்கிற ஒரு பாசம் தான். நம்ம ஜிமின் தான் ஜங்கு வந்துட்டு அந்த பெட்டில் லைட்டாக உட்கார வச்சுட்டு அப்படியே ஒரு 4 கிஸ் பண்ணிட்டாங்க. லவ் ஜங்கா சொல்கிறாங்க. லவ் இட் டூடாமா சொல்லிட்டு அவர் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஸ்டாப் பண்ணதான் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் உங்களை என்னைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், நான் உங்களை ஸ்டாப் பண்ணதே இல்லை, நீங்கள் தான் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் தான் சொல்லுவீங்க செப்டம்பர். ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் என்னோட ஒய்ஃபாக எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் சொல்கிறாங்க. எனக்கும் அதனால தான் அந்த ஜென்யூன் மேலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சொல்கிறேன். இப்போ ஜிமின் சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு அப்படி ஜிமின் அவர் மேலே இருக்கிறாரு. இப்போ அவர் ஜிமின் வந்து ஜங்கோட மேலே வந்து விடுறாரு. இப்போ ஜங்கு அப்படியே ஜிமின் லிப்ட் அப்படி அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணா. ஜிமின் அதுக்கு ஈக்குவலாக அப்படியே ஃபோர்ஸாக அழகாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணி நம்ம ஜங்கு தான் ஜிமினோட நோஸ் ஐஸ் லிப்ஸ் சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு நெக் வரைக்கும் வராரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு காமி இது ஸ்லோவாக சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே நான் ஸ்லோவாக தானே பண்ணுவான்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஆல்மோஸ்ட்டு நம்ம ஜிமின் ஜங்க் தண்டா அவ்வளோ டைம் இப்போ ஒரு 3 o'clock இருக்கும். ஜிமின் பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாப் பண்ணவே மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் தான் ஒரு மாதிரி ஃபுல் எனர்ஜியோடு இருக்காரு. ஜிமினுக்கு பார்க்குறாங்க. நீ என்ன தான் ஜங்கா சாப்பிடுவா, இவ்வளோ எனர்ஜியாக இருக்கா சொல்லி கேட்டுருக்காங்க. நீ ஏமா இப்படி வீக்காக இருக்கா சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜங்க் அகைன் வந்துட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு அவ்வளோ பெயின் வந்துட்டு இருக்கானாலும் சரி ஜங்கோட ஹாப்பினஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஜங்க் அப்படியே இந்த பெயினும் தெரியாமல் கிஸ் பண்ணிகிட்டே ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைம் 4 o'clock ஆகுது. இப்போ நம்ம ஜங்கே பாவம் இதுக்கு மேலே விட்டுறலாம் பேபியை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இனிமேல் நான் உங்கள் கூட இருக்க போகிறேன், இன்றைக்கேவோ எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை அது கொஞ்சம் தானே ஃபர்ஸ்ட் டே வெட்டிங் நைட்டில் அது ரொம்ப மெமரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மெமரியாவா இதுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின்னு ஜங்கு பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு பண்ணி ஸ்மைல், அவர் ஃபேஸில் அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இப்போ பார்த்த அந்த சேடான ஃபேஸ்க்கும் இப்போ பார்க்குற அந்த க்ளோவிங் ஃபேஸ்க்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜங்கு ஜிமினை பக்கத்தில் இருக்கிறாரு. ஜங்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, என்னோட வேர்ல்டே என்கிட்ட வந்த மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நான் டெய்லியும் அப்படி பண்ண மாட்டேன் ஓகேவா, எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆசை ஃபுல்லாக ஒன்று எடுத்துக்கணும், நான் உனக்குள்ளே வந்துடணும்னு ஆசைப்பட்டேன்னா அதான் இவ்வளோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு புரியுது ஓகேவா, எனக்கு புரியுது சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கல்லில் பெயின் இருக்குதுன்னு ஜங்கால் புரிஞ்சுக்க முடியுது. சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஜங்கா அப்படி ஜிம் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜங்க் தான் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. அப்படி பிளாங்கெட்லாம் கவர் பண்ணி ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் ஜங்கால் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி லவ் சொல்லிட்டு அப்படி தூங்குறாங்க. ஜங்க் தான் ஜிமோட ஃபேஸில் உள்ள அந்த முடியெல்லாம் அப்படி அழகாக ஒரு மாதிரி அந்த ஹேரில் எடுத்து விட்டுட்டு அப்படியே 4 அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு இது போதும், இந்த ஒன்று போதும் சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் தண்டா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு இதே எனக்கு எவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியுமா, நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தது, அதுக்கப்புறம் உன்ட்ட பேசினது பழகினது என்னால் எதையுமே மறக்கவே முடியாது சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிம்மில் பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு அவர் வந்து ஜிம்மோட சிக்ஸோட கிஸ் பண்ணிட்டு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு தான், எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது நம்ம ஜங்க் தாண்டா அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஒரு 5 years பிஃபோர் போகலாண்டா ஓகேவா. ரொம்ப அழகாக ஒரு காலேஜ் தான், ஒரு பர்சன் அப்படியே காலேஜுக்கு என்ட்ரி ஆக்குறாங்க. ஓய் அப்படி ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. அப்படியே ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஜிம் தான் டர்ன் பண்ணுறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஹேண்டில் ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜங்குக்கு எதுக்கு எனக்கு இது கொடுக்குறீங்க சொல்லி கேட்குறாங்க. எதுக்குன்னா பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க. நான் எத்தனை டைம் இருக்கேன், அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா பாய் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தான் என்கிட்ட என் கூட சுற்றி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், டேட் பண்ணலாம், பிடிச்சிருந்தாலும் ஓகே சொல்லி இல்லை வேணாம்னு தானே சொன்னீங்க சொல்லிட்டு
நடந்திருக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு பிடிக்கல சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியா உண்மை எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போது உங்கள் காலேஜ் எதுவும் நல்ல ஃபிகராக தான் என்கிட்ட காட்ட சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கன்ஃபர்ஸ் பண்ணிங்களா? எது? என் ஃப்ரெண்ட் எங்கள் காலேஜில் உள்ள பொண்ணுக்கிட்ட ஏன் கார முடியும் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம்? அதுக்கு ஆமாம் நீ தான் அக்செப்ட் பண்ணிக்கல, வேறு யாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்ன சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஜிமினுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சொல்லிட்டு கிட்டே வர்றாரு. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு அந்த ஹேண்ட்வெல் ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு இது எனக்கு சொந்தமானது போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்க ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சாருக்கு லவ்வர் கேமரா ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் தான் அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குறாங்க. பார்த்து டக்குன்னு பேக்கில் வச்சுட்டு அப்படியே உள்ளே வராரு. இங்கே ஒரு பாஸ் பைக்கில் அப்படியே அந்த மவுத்தில் ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சு குட்டியாக ஒரு எப்படி சொல்கிறது லாலிபாப் ஸ்டிக் இருக்கும்ல அது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி அந்த அந்த ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு ப்ரௌன் கலர் ஜாக்கெட் போட்டு ரொம்ப ஸ்டைலாக அழகாக ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அவங்கள பார்க்குற பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு எல்லாம் அப்படி சொல்லி விடுதுங்க. இப்போது ஒரு பொண்ணு தான் வந்துட்டு டேயாங் அப்படின்னு சொல்லி மாதிரி ஃப்ளட் பண்ணுறா. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. என்னடி எப்படி சொல்கிறாங்க. டேயாங் இன்றைக்கி மூவிக்கு போகலாமா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு எனக்கு நீங்கள் மூடல போ அப்படி சொல்கிறாங்க. ஏன் டேயாங் இப்படி பேசுகிறா சொல்லி சொல்கிறாங்க. பாரு மின்ஷி போயிடு அப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி மறைச்சி பார்க்குறாரு. இப்போ அந்த பொண்ணு சரி ஓகே இன்றைக்கி பேட் மூடில் இருக்க போல சொல்லிட்டு போயிடுது. இப்போ இது பார்க்குற ஒரு பர்சன் கூட கோம்பு வருது. இவன் ஏன் அப்படி இருக்கான் டேயாங் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்டுருக்காங்க. ஏன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருட்டி ஏன்ட்டி நீ நடந்துக்கிறா சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன நடந்துக்கிட்டா சொல்லி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி பேசுகிறா? அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி இதுக்கு கூட படத்துக்கு போயிருக்கா சொல்லி கேட்குறாங்க. பாரு ஜிமின் ஜஸ்ட் ஒன் டே மூவிக்கு போன சொல்லி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வரும். சரி ஓகே சொல்லிட்டு அவர் பாரு பாரு எங்கே போகிற சொல்லி கேட்குறாங்க. கிளாஸ்க்கு சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு பைக் விட்டு குதிக்கிறாரு. இப்போ கூட நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னா நம்ம ஃபிலிக்ஸ் யோன்ஜன் இவங்களாம் இருக்காங்க. எல்லாம் ஒன்றா தான் படிக்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் இல்லை சொல்கிறாங்க. போட்டே அப்படி சொல்லி ஜிமின் படம் போயிட்டுருக்காங்க. பேபி இங்கே பாரு சொல்கிறாங்க. எட்ட போட்டே சொல்கிறாங்க. இதில் டேவும் ஜிமினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம டேவும் ஜிமினா பேபின்னு தான் கூப்பிடுவார். நம்ம ஜிமினுக்கு கோவம் வரும். டே வந்து பக்கம் ப்ளே பாய் அவருக்கு பிடிக்காது. ஜிமினுக்கு தான் அப்படி இருக்குது. ஏன் டேங்கு இப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. பாட்டு அவதான் டைம் வந்து கேட்டால் சொல்கிறாங்க. அவள் கேட்டால் நீ ஒன்று போயிட்டு வா சொல்லி கேட்குறாங்க. அதில் பாரு கோச்சிக்கா சொல்கிறாங்க. எட்ட போ அப்படி சொல்லி போயிட்டுருக்காரு. பாரு ப்ளீஸ் பேபி எனக்கு ரொம்ப பசிக்குது சொல்கிறாங்க. என்ன பசிக்குதா ஏன் நீ சாப்பிட சொல்லி கேட்குறாங்க. நீ வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நான் தான் வீட்டில் சாப்பிட்றேன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு என் கூட சாப்பிடணும்னு சொல்லி ஃபீட் பண்ணி விடணும் சொல்கிறாங்க. என்ன ஃபீட் பண்ணி விடுமா? ஆமாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் பார்க்குறாங்க. வந்து தோற அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ளே இப்படி எவ்ரிடே இப்படி நடக்கும். நம்ம டே எல்லாம் தப்புன்னு வர ஜிமின் ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆகிடுவாங்க. ஏன்னா ஜிமினுக்கு டேனா ரொம்ப பிடிக்கும். டேவோட பாஸ்ட் லைஃப்பில் அப்படி நடந்திருக்கிறனால தான் அவர் விட்டு கொடுப்பாரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. தான் உட்கார சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம டே உட்காடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு வரா ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றா. டே அப்படி திரும்ப மறைச்சி பார்க்குறாரு அந்த பொண்ணை பார்த்துட்டு. என்ன வேணும் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. டேங்க் சீனியர் நான் உங்கள்கிட்ட பார்க்க வரல, நான் ஜிமின் சீனியர் பார்க்க வந்து சொல்கிறாங்க. அவனை பார்க்க வந்தானே என்ன பார்க்க வந்தானே எதுக்கு வந்து அது கூட சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. வெயிட் பண்ணிட்டு இங்கே பாருமா என்ன வேணும் உனக்கு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜிமின் ரொம்ப கைண்டு ஸ்வீட்டு. இப்போ மெக்க பார்க்குறாங்க. டே ஏன்டா அந்த போட பேசினா விடாண்டா சொல்லி ரொம்ப காய பார்த்து நம்ம மெக்க பார்த்து நம்ம டேவை பார்த்து மெக்க சொல்கிறாரு. இப்போ யோன்ஜன் ஃப்ளெக்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஆமாடா இது என்னமோ என்னோட சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பசங்க வராங்க. அவளுக்கு நான் லவ் பண்ணுமா சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா என்ன இருக்காரு என்னன்னு ஆமாம் சொல்கிறாங்க. பட் ஏக்கா அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஒரு கிளாஸோட தண்ணி எடுத்து அந்த பொண்ணோட ஃபேஸ் மேலே ஊற்றி விட்டுறாரு. இங்கே பாரு நீ என்கிட்ட என்னால் சொல்லிக்கான அவங்ககிட்ட எதனா நீ யாரும் நெருங்கி நினச்சிங்க அப்படி கொண்டுடுவோம் நான் சொல்லிட்டு நம்ம தான் அந்த பொண்ணுகிட்ட போகிற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே இங்கே பாரு நில்லு அப்படி சொல்லிட்டு டேவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அவ்வளோ கோவம் வருது. அவரோட ஹேண்டை வந்துட்டு அந்த பொண்ணோட நெக்கில் வைக்கலான்னு போகான்னு பார்க்க என்ன சொல்லி தடுத்துட்டு விட்டாரு. எட்ட போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பயப்படுது. டேங்க்ஸ் சரியா நான் உங்கள்கிட்ட சொல்ல வர சொல்லிட்டாங்க. பாரு என்கிட்ட சொன்ன கூட விட்டுருவோம். அவங்ககிட்ட யாராவது வந்தீங்க அவ்வளோதான் கொண்டு உனக்கு எட்ட போடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வர சொல்கிறாங்க. இப்போ நீ எதுக்கு ஒன்றை எப்படி அவ்வளோ பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு ஏன் யார் லவ் பண்ண யாரும் லவ் பண்ணக்கூடாது ஒன்றே என்கிட்ட யாரும் பிரிக்க கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் மேலே ரொம்ப பாசம் கேரிங்க. அவர் எதுக்காகவும் ஜிமின் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அதனால தான் அவர் மற்றவங்க யார் என்ன சொல்ல கேட்க மாட்டார். அந்த ஜிமின் சொன்னால் கேட்டுருவார். அந்த ரீசனால் தான் ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. கண்ணு காமிக்கிற வாடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரைட்டாக ஹக் பண்ணிடுறாரு. இப்போ அமைதியாகிறாரு. அவருக்கு அவர் ஹக் பண்ண கோவம் போயிடும். சரி ஒன்றும் இல்லை அமைதியார் நான் தான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன்னா என்ன சொல்கிறாங்க. அவன் எப்படி உன்ட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே அமைதியார் கரடி பையன் அமைதியார் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்ல லைட்டாக அப்படி காமாயிடுறாரு. சரி ஓகே சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. பாரு இதெல்லாம் கோவப்படக்கூடாது. இல்லை சரி இதெல்லாம் காலேஜ் நார்மலாக நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட யாரும் சொல்ல எனக்கு பிரச்சனை இல்லை உங்ககிட்ட யாரும் வரக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே யாரும் வரல சொல்லிட்டு அவரும் இப்போ ஒரு ஃபுட்டை தான் வாங்கியிருக்காரு. இதை சாப்பிட சொல்லிட்டு ஃபீட் பண்ணுவார். ஜிவிட்டேவும் அப்படி க்யூட்டாக சாப்பிட்ருக்காரு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. நம்ம ஜிம்மின் கிட்ட மட்டும் தான் இருப்பார். மற்ற யாரும் இருக்க மாட்டார். இப்போ என்ன பார்க்குறாங்க. கடவுளே இவன் மட்டும் ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் கிட்ட சுற்றுறது தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஜங்கு என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஏன்னா டேவோட லைஃப்பில் நடந்தது எதுவும் ஜிம்மினோட லைஃப்பில் நடந்த கூட டேக்கு ரொம்ப பயம். ஆனால் ஜிம்மின் அப்படி கிடையாது. ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் ஜிம்மின் வந்து ப்ராக்டிக்கலாக இருப்பார். அப்படி கிடையாது. ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பார் நம்ம ஜிம்மின் கிட்ட. அதனால் நான் இப்போ இப்படி இருக்கா ரிசல்ட்டு சாப்பிட முடிச்சிட்டாங்க. சரி ஓகே கிளாஸ்க்கு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ என்ன
ஜிம்னு பார்க்குறேன். டேய் லைப்ரரியில் நோட்ஸ் எடுக்கணும் சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்லிட்டு டேய் கிளாஸ்க்கு பண்ண வர சொல்கிறாங்க. நானும் வர சொல்கிறாங்க. இங்கே பாரு லைப்ரரிக்கு தான் சும்மா இருக்க மாட்டேன், அது இதுன்னு தட்டி விட்ருவோம், நீ போ நான் வர சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி போ சொல்லிட்டு நம்ம ஜிமினும் எனக்கு தான் இப்போ நடந்து வந்துட்டுருக்காங்க. சரி நீ இந்த ஜங்கை லவ் பண்ணுறியே சொல்கிறாங்க. டேய் நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. போடா நீ சொல்லலை கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இத்தனை வருஷம் ஒன்றா சுற்றுறீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு தெரியும்டா, ஆல்மோஸ்ட் அவர் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸாக அவங்க சுற்றிட்டு இருக்கிற சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை என்னமோ சொல்கிறாங்க. பாரு அவருக்கு உனக்கு பிடிக்குதுடா, உனக்கு அவர் பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப ஜெனியூன் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு அடாப்டட் பையங்கிறதுனால டேவோட அப்பா அதிகமாக கேர் காட்ட மாட்டேங்கிறார். டேவோட கிராண்ட்மா அப்படி தான், டேவோட அம்மாவை தவிர வேறு யாரும் கேரிங் காட்டுறது இல்லை. இந்த டேக்கு பிடிக்குமா பிடிக்காத எனக்கு கெஸ் பண்ணவே முடியல. சம்டைம்ஸ் வந்துட்டு நல்லா பேசுகிறான், அவனை பற்றி எதனா பேசும்போது சம்டைம்ஸ் வந்து அவனை பற்றி பேசுனா ஏன் பேசுகிறான்னு கோவப்படுறான், என்னால் புரிஞ்சுக்க முடியல சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பேசுறது நீ இல்லை சொல்கிறாங்க. என்ன இதுக்கு அம்மா நீ பேசுகிறல அவனை பற்றி அதனால சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருக்காரு. சரின்ட்டு இப்போ 2 பேரும் லைப்ரரி போகிறாங்க. போயிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு அவர் கால் ஜிம்மில் அட்டன் பண்ணாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஈவினிங் உங்க கூட வெளில போகணும்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு பாருங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் உங்க கூட வெளில போகணும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இருக்காரே சொல்லிட்டு அவர் நினச்சேன். சார் ஓகே சொல்லிட்டு இப்போ 2 பேரும் இவன் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. கிளாஸில் போய்ட்டு நம்ம ஜிம்மில் போய்ட்டு உட்காந்து வந்துட்டு ஜிம்மோட மேலே சாஞ்சிக்கிறாரு. சரின்ட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இந்த நோட்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காரு. எங்கள் பாரு நோட்ஸ் நோட் பண்ணு சொல்கிறாங்க. எனக்காக நீயே நோட் பண்ணி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மின் டேக்கும் சரி அவருக்கு சரி சவுத்தி நோட்டெல்லாம் நான் நோட்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக ஈவினிங் தான் நம்ம டே பார்க்குறாங்க. சரி வரையா என் கூட சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. மூவிக்கே சொல்கிறாங்க. மூவிக்கு சொல்கிறாங்க. இல்லாட்டி அது சொல்கிறாங்க. என் கூட வரையா வர மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. சரின்ட்டு ஜிம்மின் ஓகே வரேன் சொல்லிட்டு இப்போ எல்லோரும் சேர்ந்து மூவிக்கு போகிறாங்க. போயிட்டு நல்லா ரொம்ப அழகாக ஒரு இங்கிலீஷ் மூவி தான் போயிருப்பாங்க, ஃபைட்டிங் மூவி. நல்லா எல்லோரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்குதா ஜிம்முக்கு டெக்ஸ்ட்டுக்கு மேலே டெக்ஸ்ட் பண்ணுறாரு. எங்கே இருக்குது சொல்லிட்டு ஜிம்மின் ஒரே ஒரு வார்த்தை தான் டே கூட இருக்குன்னு சொல்லுறதும் அமைதியாகிறாரு. இப்போ எதுவுமே அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. இப்போது நம்ம ஜிம்மின் தண்டா நைட் ஆகுது, ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகுது. இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பாய் சொல்லிட்டு ஜிம்மின் அவரோட பைக் எடுத்துருக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு நிறுத்த கரெக்டாக ஒரு கார் அங்கேருந்து ஒரு ஹார்ன் கொடுக்குது. ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. போய் பார்த்து ஆரம்பிச்சு அவங்க கூட கார் நின்றுருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு நம்ம ஜிம் நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஓடி போயிட்டு ஜங்குக்கு இங்கே என்ன சொல்லிடுறாங்க. எங்கே பண்ண கேட்குறாங்க. மூவிக்கே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் அப்படி ஜிம் இதை ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்னாச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை டே கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. உனக்கு எப்போவுமே உன்னோட சோல்மேட் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் உனக்கு இம்பார்ட்டன்டே இல்லை சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சரி ஓகே என்ன பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. வெளில போகணுமா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா பைக்கை ஸ்டாப் பண்ணுறா சொல்கிறாங்க. சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மின் போய்ட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அவங்க டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டில் வருது ஓகே சேஃபாக போய்ட்டு சொல்லிட்டு வருது. சரி ஜிம்மினும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க கூட காரில் ஏறாங்க. 2 பேர் போகிறாங்க. போய்ட்டு 2 பேரும் ஒரு பீச்சுக்கு தான் போகிறாங்க. பீச்சுக்கு போய்ட்டு அப்படியே ஹேண்டில் பிடிச்சிட்டு எதுவும் பண்ணல, அப்படியே வாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டே எப்படி போச்சு சொல்கிறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டு சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி அப்பா இருக்காங்களான்னு இருக்கு சொல்கிறாங்க. ரொம்ப கத்திட்டாங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு, அதை ரொம்ப கத்திட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு உட்காராங்க சேரில். ஜிம்மின் தான் ஜங்கோட ஹெட் அப்படியே அவர் செஸ்ட் கிட்ட வச்சுக்கிறாங்க. அப்படியே வச்சுட்டு ரொம்ப டேப் பண்ணி கொடுக்குறாங்க. ஜங்கு ரொம்ப கிட்டே சொதப் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்கிட்ட பிடிக்கவே இல்லை ஜிம்மினா, அம்மாவை தவிர சொல்கிறாங்க. அப்படி இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்க ஜஸ்ட்டு கத்திருப்பாங்க. இது டேங்க தானே அப்படி பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை டேவாக தான் அப்படி கத்திருக்க மாட்டாங்க, என்னன்றால் தான் கத்துறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு டேவை பிடிக்கல, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டே என்னோட தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லாருமே பிடிக்கும் அந்த வீட்டில். ஆனால் கிராண்ட்பாக்கெலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஆண்டி இருக்காங்களா சொல்லிட்டு ஜிம்மின் தான் சொல்கிறாங்க. அப்புறம் நான் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லி ஜிம்மின் எனக்கு பிடிக்கல, உனக்கு எப்போ விட்டு போயிட மாட்டேன் சொல்கிறாங்க. எங்கே போக போகிறேன் உங்களை விட்டு, உங்க கூட தான் இருக்க போகிறேன், எனக்கு நீங்கள் தான் எல்லாமே சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையை சொல்லவா நீ தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஜங்கு தான் ஜிம்மின் ஹேண்டை பிடிச்சிக்கிறார் ரைட்டாக. நீ கூட எப்போ இப்படி இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. என் அப்பா அம்மா முகத்தை பார்த்ததே இல்லை ஜிம்மின், ஆனால் நீ எனக்கு கூடவே இருக்குன்னு தோணுது, இருப்பியா ஜிம்மின் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தாண்டா ஜங்கு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஜிம்மின்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போது டைட்டாக அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஆகுது, போய் சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுங்க சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே பேபி மாதிரி வாங்கிக்கிறார் ஃபுட்டெல்லாம். ஏன்னா அவருக்கு ரொம்ப அன்புக்காக எங்களோட பர்சன், அதனால் நம்ம ஜிம்மின் ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணால் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. நீ ஏன் ஜிம்மின் ரொம்ப கம்மியாக சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை நான் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்கன்னு இதுக்கு அவங்க அப்பா ஃபீல் பண்ணுவாங்க, அதனால் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மினுக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே, அதனால தான். சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப தேங்க்ஸ் ஜிம்மின் என் கூடவே இருந்து சொல்கிறாங்க. தேங்க்யூ வா சொல்கிறாங்க. இல்லை லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்மினும் ஓகே சொல்கிறாங்க. லவ் யூ சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் 2 பேரும் ஹாப்பியாக வந்துட்டாங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு ட்ராப் பண்ணுறாரு நம்ம ஜங்கு ஜிம்மினை.
இப்போது இந்த பக்கம் ஜிம்மினோட வீட்டுக்குள்ளே பார்த்தா டேட் சொல்லிட்டாங்க சொல்லி ரம்ஜன் சொல்கிறாங்க என்னாச்சு ஏன் ஜிம்மின் வரல சொல்லிட்டாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கான்னு சொல்கிறாங்க. அவனுக்கு இதே ஒரு வேலையை போச்சு சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க எங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்க கூட சொல்கிறாங்க. இந்த இப்போ ரம்ஜன் அப்போ பார்க்குறாங்க என் ரம்ஜன் உனக்கு உண்மை டேங்க பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்குடா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் கிம்மங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ எனக்கு ப்ராப்ளம் சொல்கிறாங்க ப்ராப்ளம் இல்லையா சொல்கிறாங்க ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஃபெல்ல உள்ள நினச்சாக்குறாங்க. டேட் சொல்கிறாங்க அமைதியாக சொல்கிறாங்க சரின்ட்டு ஜிம்மின் உள்ள வராங்க. மான்ஸ்டர் சொல்கிறாங்க மான்ஸ்டர் தான் உள்ள சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க சாரி வெளில போய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க. அது தெரியும் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட்டு வெளில போனால் மூவி பார்த்தா சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க சரி ஓகே சொல்லிட்டு இங்கே சாப்பிடலாம் சொல்லிட்டு 3 பேர் உட்காராங்க. ஜிமின் ரொம்ப அளவு சாப்பிட்றாங்க. அவங்க ஜிமின் அப்பாவுக்கு புரியும் ஏன்னா அவங்க கூட வெளில போயிருக்காங்க. அதனால தான் அவர்கிட்ட போகும்போது டெக்ஸ்ட் பண்ணியிருப்பார் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவும் பத்திரம் போயிட்டா சொல்லியிருப்பாரு. அது அவங்க அப்பா தான். இப்போ ஜிமினுக்கு அவங்க அப்பா வந்து ஃபுட்டை கம்மியாக தான் வைக்கிறாங்க. ஜிமின் சாப்பிட்ருக்காரு. இப்போ ஜிமினோட அப்பா நம்ஜுன் அப்புறம் 3 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு மெயிலாக ரொம்ப அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவாங்க. மெயில் வந்து கொஞ்சம் மேல் வேலைக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. ஓகேவா இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு கிச்சனில் வைக்கிறாங்க. ஜிமின் அப்பா வெசல்ஸ் வாஷ் பண்ண நம்ம நம்ஜுன் கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபேமிலி டைம் எல்லாமே பண்ணிவிட்டு ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. போய்ட்டு உங்கள் பாஸ் சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க என்ன பாஸ் சொல்கிறாங்க. டேட் உங்களுக்கு ஜங்கு பிடிக்குதுன்னு டேட் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறா சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் ஆனால் என்னைக்காவது ஜங்கு வந்துட்டு அடாப்டர்ஸ்னு சொல்லிட்டேன். ஐயோ எனக்கு அப்படி எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை ஓகேவா. ஈவன் ஜங்கு அந்த ஃபேமிலி விட்டு வந்தால் கூட நான் உனக்கு மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக வச்சுப்போம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த ஃபேமிலி விட்டு வரமாட்டா ஓகேவா. ஏன்னா ஜங்கோட அப்பா அடிக்கடி கிம் வந்துட்டு ஜங்கு வந்து இன்சல்ட் பண்ணுறேன் பார்க்குறேன். ஏன்னா இவங்களும் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் தான் இன்சல்ட் பண்ணுறேன் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப பொறுமையாக கைண்டாக இருக்கான். அவன் அளவுக்கு டேலண்டாக பார்த்ததே இல்லை. ஈவன் அவன் வந்து அப்புறம் கிம்மோட அந்த கம்பெனி இன்னும் கூட எக்ஸ்ட்ரா டெவலப் ஆகிருக்கு ஓகேவா. எனக்கு புரிஞ்சு அவங்க எப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ண சொல்லிட்டாங்க. தேங்க்யூ டேட் சொல்கிறாங்க. தேங்க்யூவா சொல்லிட்டாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டோட தாங்க சொல்லிட்டு நீ ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு நீ லவ் பண்ணுற யாருக்கும் தெரிய வேணாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமினோ ஓடி போயிட்டு அவர் ரூமில் படுத்துக்கிறாரு. இப்போ டெக்ஸ்ட் வருது ஜிமினிக்கு. குட் நைட் பேபி சொல்கிறாங்க. குட் நைட் ஜம்கா செவ்வாய் வீட்டு போயிட்டீங்களா நான் போயிட்டா சொல்கிறாங்க. நல்லா தூங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பக்கம் தூங்கிக்கிறாங்க. இப்படி தான் டேஸஸ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ 1 ஃபைன் இன்றைக்கி நம்ம டேவோட பர்த்டே. அதனால் அவங்க வீட்டில் ரொம்ப கிராண்டாக பார்ட்டி அரேஞ்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம ஜிம் பார்க்குறாங்க டேவோட பர்த்டே வச்சு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்து கிஃப்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே அப்படி தான். இப்போ நம்ஜன் கிஃப்ட் வாங்குறாங்க டேக்காக. ஏன்னா டேக்கு நம்ஜனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அந்த ரீசனால் தான் இப்போ நம்ஜன் என்ன பண்ணுறாங்க ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ஜனுக்கு அங்கே சொல்கிறாங்க உண்மை உங்களுக்கு டேவ் பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இருக்குது அவங்க அண்ணனும் ஹார்ட் ஆகிடக்கூடாது. செகண்ட் நம்ம டேவும் ஹார்ட் ஆகக்கூடாது. 2 பேருக்குமே ஹார்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு எனக்கு டேவ் பற்றி தெரியும் சரி ஓகேவா. டே வந்து ஏன் இருக்கான் அவன் பாஸ்ட் லைஃப் நடந்த சில இன்சிடென்ட் தானே ஓகேவா நான் சரி பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க. இதை பார்க்குற ஜிம்மிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுங்களாம் பார்த்துப்பாங்கன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்குது. நான் டே ஹார்ட் ஆகுதுன்னு ஜிம்மில் பார்க்க முடியாது. அந்த ரீசனால் தான் சார் டே எல்லாரும் பாட்டிக்காக தான் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் டே ரொம்ப அழகாக ரெடி இருக்காங்க. டேவோட கிராண்ட்பாலாம் டேவை பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குவோட அம்மா ரொம்ப அழகாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை போட்டுக்கு பார்த்து சொல்லிட்டாங்க. ஓகே மாஸ்டர் ரொம்ப அழகாக போட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்து பார்ட்டி. அதனால் இங்கே ஜிம்மில் அப்பா நம்ம நம்ஜன் ஜிமின் எல்லாரும் போயிருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. எங்கள் நம்ம டே கூட ஃப்ளட் பண்ணுற பொண்ணுங்க பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டிக்கு. சரிட்டு ஜிமின் வந்திருக்காங்க. ஜிம் டேரெக்டாக வந்துட்டு ஆன்ட்டி ஜிமின் நான் டே சொல்கிறாங்க. டே ரூமில் இருக்கா சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிமினும் அந்த ரூமில் போகிறாங்க. போயிட்டு டேவை பார்த்தா டே ரொம்ப அழகாக இருக்காங்க. ஏய் கரடி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பசங்க திரும்பி பார்த்துட்டு ஜிமினா சொல்லிட்டு டே வந்து ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கிற ட்ரெஸ் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க அப்படியா நீங்கள் சொன்னால் நம்ப சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஹாப்பி பர்த்டே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நம்ம டே ஜிமினோட தான் அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின் கொடுக்குற கிஃப்ட் ஒவ்வொன்றும். அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணணும் சொல்லிட்டாங்க. இல்லை அப்புறமா ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வாங்கி அவர் டிராவோட வைக்கிறாரு. இதான் எனக்கு பெஸ்ட் கிஃப்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு வர்றேன். இப்போ எல்லாருமே வராங்க வந்துட்டு டேக்கு தான் அவ்வளோ பேர் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பர்த்டே எல்லாம் ரொம்ப அழகாக வந்து கேக் கட் பண்ணிட்டு நம்ம கேக் கட் பண்ணிட்டு டேரெக்டாக அவங்க ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு தான் கொடுக்குறாரு. அவங்க அப்பா வந்து ரொம்ப லவ் கேர் வச்சிரும். டேன்னு சொல்லலாம் அப்படியே கேட்பாரு. அந்த ரீசனால டேவோட அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ செகண்ட் டேவோட அம்மாவுக்கு 3வது ஜங்கு இருக்காங்க. ஜங்குக்கு ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டேவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஜங்கு வந்து வாங்கிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அவருக்கு இப்போ ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம டேக்கு ரொம்ப நேரம் அந்த பைக் வாங்கணும் ஆசை. ரொம்ப பெரிய பைக் அது. இப்போ உள்ள மாடல் பைக்கில் விடாமல் வச்சுக்கோங்க. அந்த பைக் வாங்கி கொடுக்குறாரு. நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பி. இது எனக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கோட்டம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. ஏமா சொல்கிறாங்க பாரு அவன் ஏற்கனவே கெட்டுருக்குது பார்த்தாதா இந்த பைக் வேறு அவனுக்கு வேணுமா சொல்கிறாங்க. இல்லைம்மா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு ஆசைப்பட்ட சொல்கிறாங்க. என்னமோ போ சொல்லிட்டு அவருங்க சரி ஓகே நீ உன் தம்பிக்கு ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறேன்னு எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அவங்களுக்கு விட்டுறாங்க. இந்த பக்கம்
நம்ம ஜிமின் தான் ஜங்கு பார்த்துருக்காங்க. ஜங்கு ரொம்ப அழகாக இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு வச்ச கடை வாங்க பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ஜிமினி பார்த்து லைட்டாக ஐயா பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி இப்போ எல்லாரும் வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. டேவுக்கு அதர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்ஜூன் விளாங்க டேக்கிட்ட டே சொல்கிறாங்க. நம்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ஜூன் நம்ம எல்லாருமே இருக்காங்க அந்த பார்ட்டியில். இப்போ ஒரு பர்சன் வராங்க. இவங்க யாரோ ஜேஹோப் தான். இவங்க வந்து நம்ம அந்த ஜங்கோட கசனு அவங்களும் வராங்க. வந்துட்டு அங்கே எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கா ஹாபின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு அதை பார்க்குறாங்க. ஜங்கு கிட்ட போகிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு வந்து ரொம்ப ஆசையாக இருப்பார் ஜிமின் டேக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு அது ஃபைனலாக வாங்கிட்டாரு. இதை ஜிமின் ஜங்கு போய்ட்டு செலக்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பைக்கை. ஏன்னா டேக்கு இந்த மாதிரி பைக் ரொம்ப பிடிக்கும், நம்ம ஜிமினுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால வாங்கி கொடுத்துருப்பாரு. இந்த செலக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாரு. ரொம்ப அழகாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறாங்க. என்ன வீட்டுக்கு கிளம்பு சொல்கிறாங்க. இன்னும் என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னங்க பார்ட்டியாக இருக்குது, பார்ட்டியாக தானே பண்ண சொல்லிட்டு ஜங்கு என்ன பண்ணுறாங்களா ஜிமினை மட்டும் கூட்டிகிட்டு அவரும் போகிறாரு. போயிட்டு ஏன்னா ஒரு வீட்டில் மற்றவங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க பார்ட்டியை. இப்போ ஜிம் ஜங்கு தான் ரூம் போகிறாங்க. எதுக்கு கூட்டு வந்து சொல்கிறாங்க. இதை பாரு சொல்கிறாங்க. பார்த்து ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி ஒரு குட்டி கிஃப்ட் இருக்குது. இது சொல்கிறாங்க. இது என் பேபிக்கு சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் இது என் பேபிக்கு நான் ஓன் ஏனிங்கில் வாங்கினது. நல்லா காசு கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நெக்லஸ் தான் அதுனா அவங்க நம்ம ஊரில் செயின் வச்சுப்போம். அவங்க ஊரில் நெக்லஸ் அது போட்டுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டாலர் பார்க்குறதுக்கு இது எனக்கா ஜங்கு ஆமாம் உனக்கு தான் நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெக்லஸை நம்ம ஜங்கு வந்து ஜிம்னுக்கு அதை போட்டுக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அது ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதுக்கு மேலே அவ்வளோ ஹைட் பண்ணல. லவ் யூ டூ சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. நிச்சயமாக லவ் யூ டூ சொல்கிறாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. இந்த பர்த்டே கூட எனக்கு ஒரு மெமரிஸாக இருக்குது சொல்கிறாங்க. என்னன்னு ஏன்னா எனக்கு ஜிமின் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு உங்களை யாராவது அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்களா சொல்கிறாங்க. அது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. எங்கே ஜிமினை காணும் சொல்லி தெரிஞ்சு இருக்காங்க. எங்கடா ஜிமின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ அவனா எங்கேயாவது ஃபோன் பேச போயிட்டான் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் ஜிமின் இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் சரி ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜங்கு ரெண்டு பேரும் பேச முடிச்சு கொஞ்ச நேரம் அந்த ரூமில் ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே வந்திருப்பாங்க. வந்துட்டு ரெண்டு பேருமே உட்காந்துட்டு நின்றுருக்காங்க. கீழே நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் போகலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. போல சொல்லிட்டு ஜிம் தான் நம்ம ஜங்கு கிட்ட ஐசாலே போயிட்டு வர சொல்கிறாங்க. போயிட்டு வர சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ டேட்டை போய் ஜிமின் போயிட்டு வர சொல்கிறாங்க. டேட்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜிமின் பண்ணுறாங்க. டேட்டே சொல்கிறாங்க. சரி என்னடாம்மா சொல்கிறாங்க. உன்ட்ட ஒரு கேட்கவா சொல்கிறாங்க. கேளு சொல்கிறாங்க. உனக்கு உண்மையை நம்பிடும் எனக்கு பிடிக்குமா சொல்லி கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி பேசல. அது சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே நான் எப்போதும் பக்கம் இருப்பேன் ஓகேவா. உனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாவும் சரி நீயும் சரி ஹார்ட்டாக இருக்கக்கூடாது. அப்பாவும் அங்கிளும் உனக்கு வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் நீ சொன்னா நான் அப்பா கிட்ட என்னோட அப்பாட்ட பேசுவோம் ஓகேவா. உனக்கு பிடிக்கல நம்பிடுவாங்க அப்படின்னா நான் அப்போ பேச சொல்கிறாங்க. ஏன்னா நம்பின்னு ஒரு டே கூட அப்பாவும் வெளில போகணும் ஆசைப்படுவார். ஆனால் நம்பி நம்ம டே வந்து அப்படி இது பண்ண முடியாது. சரி ஓகேன்ட்டு அவரும் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஆசை இருக்கும். இப்போ ஒரு பர்சன் வந்து லவ் பண்ணுறோம் அதனால் பிடிச்சிருக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவாங்க இல்லையா. அதை நம்பினோட ஆசை ஜிமின் புரிஞ்சுப்பாரு. அவர் சொல்லாமலே புரிஞ்சிக்க முடியும் அவரால். ஆனால் டே அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்கள் அண்ணா ஹார்ட்டாயிரும் சொல்லிட்டு அதுதான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஒருவேளை எனக்கு நம்பினோட எனக்கு பிடிக்கும் ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒருவேளை நான் அப்படி சொல்லிட்டேன்னா டே ஜிமின் என்ன விட்டு போயிடுவேன். நான் ஜிமின் விட்டு போகிறேன்னு தாங்கிக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப ஹார்ட்டாக இருந்தப்போ என் லைஃப்பில் ஜிமின் வந்தான். ஏஞ்சல் மாதிரி நான் யார் மேலேயும் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே எதுவும் நம்பிக்கை இல்லாமல் என் லைஃப்பில் ஜிமின் வந்தான். என்னை ஜிமின் யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது சொல்லிட்டு ஜிமின் கூட நான் ஜிமின் என் கூட இருக்கணும். நான் ஜிமின் கூட இருக்கணும்னா நான் நம்பிடுவாங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. எனக்கு பிடிக்க ஜிமின் நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன். எனக்கு ப்ராப்ளமே இல்லை சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒருவேளை நான் வேறு மாதிரி இருக்கிறனால சொல்கிறாங்க. அப்படி எனக்கு இல்லை எனக்கு தெரியும் உன்னை பற்றி சரியா. அதனால தான் ஜிம் அதில் கூட சுற்றிட்டு இருக்கேன்னு தெரியும். இருந்தாலும் சொல்கிறதுக்கு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க மேரேஜ் ஆகிட்டா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடுவாங்க எனக்கு தெரியும். அதுவும் என் கூட தானே இருக்க போகிறான் நம்ம வீட்டில் நான் நல்லா பார்த்துப்போம் சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ வரைக்கிட்டே நிறைய பேர் கூட சுற்றிட்டு இருக்காங்க. வெளில போவாங்க. நிறைய பேர் கிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. தான் ஜிம்னுக்கு தெரியும். இவன் நம்பிச்சிருக்கும் தெரியும். ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் டேக் ஒரு மாதிரி இருக்குது. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் உன்னால் இழக்கவே முடியாது. உன்னை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். என் கூடவே இருக்கணும் ஃப்ரெண்டாக எப்போவுமே. அதுக்காக தான் நம்பிடுவாங்க எங்கள் மேரேஜ் பண்ணிக்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. நம்பிடுவாங்க. ரொம்ப நல்ல பர்சன். ரொம்ப ஜென்யூன் மேன். அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் மேரேஜுக்கு அப்புறம் வேணால் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் அப்படி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி நல்லா டேஸஸ் போயிட்டே இருக்குது. இப்போது அவங்க வந்து இப்போ தேர்ட் இயர் வந்திருக்காங்க. தேர்ட் இயரில் இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஸர் வராங்க நியூவா. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இன்றைக்கி நியூவாக அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வர சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஆமாம் சொல்கிறாங்க. பேர் மின்னிவங்க சொல்கிறாங்க. மின்னிவங்க சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் என்ட்ராகிறாங்க. அம்மா ஹார்ட்டாக அப்படி இருக்கார் பார்க்குறதுக்கு. ப்ரொஃபஸர் மாதிரினா அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. எல்லா பொண்ணுங்களும் பசங்களும் ஆண் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வா சார் பார்க்குறதுக்கு போன குடிமா இருக்காரு சொல்லிடுறாங்க. சேம் நானும் அதை திங்க் பண்ண சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேரும்
ஹைஃபை போட்டுக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அவர் வந்ததுமே வந்துட்டு என்ன கிளாஸ் சொல்லி கேட்குறாங்க. டக்குன்னு நினச்சிடுறாங்க சார் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் வேறு மாதிரி உட்காந்துருக்காங்க. இது என்ன ஒரு ஆர்டர் இல்லாமல் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரையும் அவங்க லைன் படி உட்கார வச்சுட்டாங்க. ஹைட் அண்ட் வெயிட் டிஃப்ரெண்ட்டில். இப்போ ஜிம்மின் வேறு இடத்துல ப்ளேஸ் போயிடறாங்க. டேக்கு ரொம்ப கோவம் வருது. பார்க்குறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக வந்துட்டு உங்களை ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க? 3 இயர்ஸாக நாங்கள் இப்படியே உட்காந்துருக்கோம். சடனாக வந்துட்டு எதுக்கு இங்கே மாற்றி உட்கார வைக்கிறீங்க? அதுவும் இந்த நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவே சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப போல்டு, எல்லாரும் எடுத்து பேசுகிறோம் சொல்லிட்டு. ஆனால் இவங்க கிட்ட போக சொல்லி அங்கே பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட சவுண்டை கத்தி பேச ஸ்டாப் பண்ணு. அப்புறம் நீ யார் சொல்லி கேட்குறாங்க. நான் அந்த கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, நீ மட்டும் எப்படி கமெண்ட் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இங்கே வாசல் கூப்பிட்றாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கச்சிட்டே அங்கே அமைதியாக சொல்லிட்டாங்க. ஜிமின் இங்கே வான்னு சொன்ன சொல்லிட்டு கத்துறாரு. ஜிமினுக்கு பயமாக இருக்குது. இப்போ ஜிமின் டேரக்டர் டேக்கிட்ட போகிறாங்க. இவன் இங்கே தான் இருப்பாங்க, தான் உட்காரோம் புரியுதா சொல்கிறாங்க. இவன் அப்படியே எங்கிட்ட யாரெல்லாம் பிரித்து வைக்கணும்னு நினச்சிங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போது இவங்க பார்க்குறாங்க. இவங்க அதை லைட்டாக ஸ்மர் பண்ணிட்டு ஓ அப்படியா சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துடுறாங்க. ஒரு வழி இல்லாமல் ஏன்னா சொல்கிறார் இல்லையா. இப்போ கிளாஸ் போயிட்டு கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டு உங்கள் பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. கிம் டேயாங் சொல்கிறாங்க. மிஸ்டர் கிம் டேயாங் வாங்க மீட் டு மை கேபின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போது நம்ம கம் டு மை கேபின்னு சொல்லிட்டு அவர் போக நம்ம தான் நான் தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு ப்ரொஃபஸர்கிட்ட கத்திடாத, அவர் நியூவாக இருக்கார், பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமி நான் பார்த்துட்டு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறார். போயிட்டு டேரெக்டாக அது கேபினில் வராங்க. கேபினில் வந்து வெட்டி அப்படியே கேபின் டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போது நம்ம அங்கே வந்துட்டு நம்ம இவங்க தெரிய பார்க்குறாங்க. அங்கே பாரு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஏன் எனக்கு ஒன்று தெரியாது சொல்லிட்டு கிட்ட வராங்க. அப்புறம் ஃபைனலாக இங்கே வந்துட்டு சொல்லி கேட்குறாங்க. பட் இவங்க பார்க்குறாங்க. பாரு டேயாங், நீ ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன், இல்லைன்னு வச்சுக்கேன் நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன் சொல்கிறாங்க. அப்படியா போயிடுவியா சொல்கிறாங்க. நீ போவியா? நான் போட்டுருவோம் நான் சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு டேயாங் எப்படி இருக்காது கிளாஸில் காலேஜில் வந்து உங்களை பற்றி விசாரிச்சேன், ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. பாரு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நீ வந்துட்டல, நீ சரி பண்ணிட்டு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு டீ அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு நீ வேணும், நீ என் லைஃப்பில் இருந்தால் நான் எல்லாமே பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் பக்கத்தில் இருந்து யாரும் சொல்லி கேட்குறாங்க. அவன் தான் என்னோட உயிர் நண்பன், என்னுடைய ஜிமின்னு சொல்கிறாங்க. பாரு ஜிமின் சொல்கிறாங்க. ஓ அதெல்லாம் சாருக்கு அவ்வளோங்க ஒரு ஆள் சொல்கிறாங்க. வந்தது எதுக்கு நீ கிளாஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பிளேஸ்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. பாரு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கதான் நான் வந்து காலேஜுக்கு வர சொல்ல சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இவங்க பார்க்குறாங்க. இப்போ உங்கள் லெவலில் நம்பிக்கை இருக்கா? எனக்கு லெவலில் நம்பிக்கை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு லெவலில் நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு நீ சொல்கிறாங்க. நான் சொல்கிறது மட்டும் நீ செய் அப்படி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய், டேக் கேர் எவ்ரிவன்.